84வது அதிகாரத்திலே 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எ டே இன் த கோர்ட் இஸ் பெட்டர் தென் 1000 அப்படின்னு வாசிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை நாட்களை நாம் நமக்காக பயன்படுத்தினாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாளை நீங்கள் அவருக்காக செலவழிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுதான் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 நாள்னா ஏறக்குறைய ஒரு ஈக்குவல் டு ஒரு 3 இயர்ஸ் சொல்லாமா? ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 300 சில்லற வருஷம்னா ஒரு 3 ஆண்டுகள் கூட சொல்லலாம். ஒரு 3 ஆண்டுகளை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலும் கூட அதில் அதை விட விசேஷமானது ஒரு நாளை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பயன்படுத்துவது மிக மிக ஒரு அருமையான ஒரு காரியம் பிரியமானவர்களே. அதனால தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாளில் எப்படியான ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். ஐ வாஸ் இன் ஸ்பிரிட் ஆன் லார்ட்ஸ் டே. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த கர்த்தருடைய நாள் என்பது அந்த தொழுகையின் நாள், ஆராதனை நாள், இது மிக மிக ஒரு விசேஷமான ஒரு தருணம். அப்போ இந்த நாளில் இந்த சபையாரையும் இந்த எல்லா சகோதரர்கள் நடத்தக்கூடிய விஷயத்த சகோதரர்களுக்கு என்னால் பாட வரல, என்னால் எனக்கு அவ்வளோ அளவுக்கு பாட முடியல. ரொம்ப அருமையாக பாடுறீங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு உற்சாகமாக இருந்தது. அப்போ அவரவருக்கு ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகள் இங்கே ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக காரியங்கள் நடக்கிறது. இது அந்த அருமையான இந்த ஊழியமும் இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சக விசுவாசிகள் பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே. ஆக உங்களிடத்தில் ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதலில் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை போதித்தவர் யார் என்று சொன்னால் என்ன சொல்வீங்க? அதாவது who was the first man who preached the second coming of Jesus in the Bible? அதாவது வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை முதலில் அதை போதித்தவர் யார்? யாருக்கா தெரியுங்களா? தெரியலனடா கிளாஸ் எடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதாவது எப்பவுமே இந்த ஃபெயில் ஆனவனை வந்து கிளாஸில் வச்சுருந்தா ரொம்ப தொந்தரவு தெரியுங்களா? அவன் என்ன பண்ணால் அந்த வாத்தியாரை பற்றி எல்லா வீக்னஸும் அங்கே சொல்லி வைப்பான் புது ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட. அவர் சும்மா மாப்பிள்ள, அவர் சும்மா அப்படி தான் கற்றுவான், அந்த ஆள் ஒரு ஃபோன் வந்தால் வெளியே போயிடுவார் அவர் அப்படின்னுவான். இனிமே கூட ஒரு 2-3 பாடம் வரைக்கும் அவர் எல்லாத்தையும் சொல்லுவான். அந்த வாத்தியார் இது தான் பேசுவார். அதுக்கப்புறம் அவர் இது பண்ணுவார், ஓபி அடிப்பார். எல்லா வீக்னஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. நான் பைபிள் காலேஜில் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மெகாலயா ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடகிழக்கு மாநிலங்கள். அதில் ஷில்லாங்ன்ற பகுதியில் ஒரு நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடைய நம்ம சர்ச் ஆஃப் கிரைஸ்டோடைய இன்ஸ்டியூட் அங்கே இருந்தது. அதில் 2003 எனக்கு படிக்கும்படிக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எங்கள் அப்பாட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், அப்பா நான் அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி அதுக்கெல்லாம் ஆசைப்படாது, அந்த அளவுக்குலாம் வாய்ப்பு இல்லை. வேணும்னா அமெரிக்க பீப்புள் இங்கே வந்து நடத்துகிறாங்க, அங்கே போய் படிச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு 3500 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த பள்ளியில் என்ன செஞ்சார், வண்டி ஏற்றி அனுப்பிச்சி விட்டார். போகிறோம் ரொம்ப உற்சாகம் போனோன்னே ஒரு 2-3 ஸ்டேட்டு தாண்டினோடனே, நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்பதாக, 23 வருஷத்துக்கு முன்பதாக. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொழியெல்லாம் மாறுது. என் கூட வந்தவன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டார். ஆந்திராவில் போனோன்னு தெலுங்கு பேசுகிறாங்க, ஒரிசாவில் போனால் 3.5 நாள் போய்கிட்டு இருக்கு ட்ரெயின். இப்போ வேகமாக போயிடலாம் ஃப்ளைட்டில், அன்றைக்கி 3.5 நாள் போகுது. நைட்டும் பகலமாக போய்கிட்டே இருக்கு வண்டி. ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறாங்க, ஒரிசாவில் ஒடியா பேசுகிறாங்க, இப்படி ஒவ்வொரு மொழியாக மாறிக்கிட்டு வருது. அப்போ அந்த பகுதிகளில் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவருடைய வசனத்தை இன்றைக்கி ரொம்ப எளிமையாக எல்லாரும் உட்காந்து ஈஸியாக நல்ல ஊழியக்காரங்கிட்ட கேட்டுக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அங்கே வந்து எங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, மதிய சாப்பாடே கிடையாது. காலையில் ஒரு சாப்பாடு, அதோட நைட்டு ஒரு சாப்பாடு. இதில் மெனுலாம் கிடையாது, ஒரே சாப்பாடு தான். டிஃபன்லாம் கிடையாது, ஒரே அந்த ரைஸு அவிச்சு வச்சுருவாங்க, குழம்பு அவிச்சு வச்சுருவாங்க, தாளிக்க மாட்டாங்க. இந்த காய்கறியை அவிச்சு தண்ணியில் மிதக்கும், அவ்வளோதான். அப்போ நாங்கள் போய் ஃபாரினர்ஸ்ட்டை கேட்போம், சார் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பாடை மாற்றுங்களேன். சரி சாப்பிட்டு நீ என்ன செய்வ அப்படின்னாரு. இல்லைங்க சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும்ல. இல்லை நீ சாப்பிட்டுட்டு இந்த ஏஜில் போய் 4 பொம்பளை பிள்ளைகளை வெளியே போய் பார்ப்பீங்க நீங்கள்,
அதனால் உங்களை அந்த ஆர்வமே வரக்கூடாதுன்னு உன்னை இங்கேயே கட் பண்ணிடணும் அப்படின்றாங்க. பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னைக்கு படித்த ஒரு விஷயங்கள் இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதுக்கு முன்பதாகவே 13 வயதில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். 14 வயசுலேருந்து பிரசங்கியாராக நான் என்னுடைய தகப்பனார்த்தத்தில் கேட்டு நான் பிரசங்கத்துக்குள்ளே ஒரு ஊழியராக வரணுன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது. ஆக இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியத்திற்கென்று தங்களை ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி ஊழியத்தை விட்டு எல்லாரும் போயிடுறாங்க, ஊழியக்காரருடைய பிள்ளைகள்லாம் போயிடுறாங்க. இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்கும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா இது ஒரு வேலை இல்லை. அதாவது ப்ரீச்சிங் இஸ் நாட் எ ஜாப், இட்ஸ் ஒரு பிரத். அது உங்களுடைய உயிர் மூச்சு. நாம் கடைசி வரைக்கும், நாம் வாழும் வரைக்கும் அந்த உயிர் மூச்சு நம்மளோடு இருந்தால் தான் நம்ம வாழ போகிறோம். அது மாதிரி கடவுளை தொழுது கொள்வது நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் இருக்க வேண்டும். என்னுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே, உண்மை தொழுது கொள்ளக்கூடிய இந்த தருணம் என்பது எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் இருக்கணும். எங்கேயும் நாம் என்ன செய்து விடக்கூடாது, பின்மாற்ற ஜீவியத்திற்குள்ளே போயிடக்கூடாது. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், யாருமே பதில் சொல்ல. யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை போதித்தவர் முதல் யார் தெரியுங்களா? யாரோ ஒருத்தர் சொல்ல. யாருப்பா? தேவ தூதர்கள். சரி, ஓகே, நான் எடுத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை குறித்து போதித்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாமா? வாசிப்போம். யாராவது கொஞ்சம் வேகமாக என்னோட கொஞ்சம் வேகப்படுத்துங்க. யூதா புத்தகத்தில் 14:15 வாசிங்க. கொஞ்சம் நைட்டு நான் தூங்காமல் இருந்துட்டேன், அதனால் கொஞ்சம் எனக்கு ஒரு ட்ரௌசியாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இப்ப பதில் சொல்லுங்க. யார் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து முதல் போதித்தவர் யாரு? இப்ப பதில் எங்க வந்துருச்சு? ஏனோக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 15ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று என்ன செய்தாரா? முன்னறிவித்தார். பாருங்க, இப்போ ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து அவர் பார்க்கல, இயேசு கிறிஸ்து பிறக்கல, இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணல, ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கவும் இல்லை, அவர் உயிர்த்தெழுதவும் இல்லை. ஆனால் ஏனோக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து முன்னறிவித்தார். இது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது? பைபிள் 3 காலமாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன காலங்க? பிதாக்கள் காலம், 2வது மோசையின் காலம், 3வது கிறிஸ்துவின் காலம். பேட்ரியார்க்கல் டிஸ்பென்சேஷன், மொசைக்கல் டிஸ்பென்சேஷன் அண்ட் கிரைஸ்ட் டிஸ்பென்சேஷன்ஸ். இந்த கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை முதலாம் தலைமுறையாக, அதாவது முதல் தலைமுறைகள் இருக்காங்களோ, ஒரு 10 தலைமுறைக்குள்ள இருந்த நபர்கள், அவருக்குள்ள இருந்த ஒரு நபர் போதித்து இருக்கிறார். இது எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? how it was the impossible. இது எப்படி நடந்திருக்கும்? கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க. நம்முடைய அறிவுக்கு நம்ம சிந்திக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் இது. அதான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கல, அவர் மரிக்கவும் இல்லை, உயிர்த்தெழுதவும் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இன்னமும் வரல, நாமளும் பார்க்கல. இனி வரக்கூடிய ஒரு சம்பவம் அது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை குறித்து இந்த ஏனோக்கு தான் வாழ்ந்த காலத்தில் முன்னறிவித்தான். எப்படி வருவாரா? அவர் எப்படி வருவாரா? ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருவார் என்று முன்னறிவித்தான். இந்த வசனம் இங்க இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17 கொஞ்சம் வாசிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்படி இருக்கும், அவருடைய வருகையின் போல என்னெல்லாம் நடக்கும், வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் ஹிஸ் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ், அவருடைய என்னென்ன எச்சரிப்புகள் இருக்கும். ஸோ வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 கூட வாசிங்க, இல்லை 17 கூட வாசிங்க. கொஞ்சம் யாராவது வேகமாக எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும்
வானத்திலிருந்து இறங்கி வருவார். இதைதான் இந்த ஏனோக்கு அங்கே போதித்தார். ஆயிரமான பரிசுத்த தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருவார். அதாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யெகோவா சாட்சிகள்னு ஒரு கூட்டம் இருக்குது. இங்கே இருக்காங்களா? அந்த சபை அங்கே இருக்காங்களா யெகோவா சாட்சிகள்? அப்போ அவங்களுடைய டாக்டரின் என்னன்னா, ஒரு 2 முறைக்கு சொன்னாங்க இயேசு கிறிஸ்து வருவார் சொன்னாங்க. அவர் வரவே இல்லை. உடனே ஒரு டாக்டரின் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, சீக்ரெட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை என்று சொல்லிவிட்டார்கள். அவர் வந்துட்டு போயிட்டாருப்பா, ரகசியமாக வந்துட்டு போயிட்டார். அப்படின்னா எங்கே யார் கண்ணுக்கும் தெரியலையே, இல்லை அவர் ரகசியமாக வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக இந்த வசனத்தை லைட்டாக அந்த டாக்டரினை டச் பண்ணிவிட்டு அடுத்து என் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். அப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த நாய்சியஸ்ட் ஸ்கிரிப்சர் ஆஃப் பைபிள் இஸ் த ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கன் சாப்டர் 4:16 and 17. அதாவது இப்போ இந்த பைபிள்லே ஒரு சத்தமான ஒரு வசனம் என்று சொன்னால் இதுதான். எப்படி கேட்குறீங்கன்னா, அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். அதாவது ஈரான் பக்கத்து நாட்டில் குண்டு போட்டால் துபாயில் இருக்கிறவங்களுக்கு என்ன வருது? ஃபஸ்ட்டு என்ன வருது? மெசேஜ் வருது, நீங்கள் எல்லாம் சேஃபாக இருந்துக்கோங்க, குண்டுங்க சத்தம் கேட்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பொழுது என்ன நடக்கும்னா, உலகம் முழுவதும் ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும், தேவ எக்கால சத்தம் கேட்கும், ஆரவாரம் கேட்கும். ஆப்பிரிக்காவில் உள்ளவனும் அந்த சத்தத்தை கேட்பான், அமெரிக்காவில் உள்ளவங்களும் கேட்பான், இந்தியாவில் உள்ளவங்களும் கேட்பான், உலகம் அனைத்திற்கும் கேட்கப்படும். அப்படி என்று சொன்னால் இது சத்தமான வசனமா இல்லையா? சத்தமான இந்த நாய்சியஸ்ட் ஸ்கிரிப்சர் இந்த பைபிள். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகை ரகசியமானது அல்ல. அவருடைய வருகை ரகசியமானது அல்ல. அவருடைய வருகையின் பொழுது இந்த உலகம் முழுவதும் இந்த ஆரவாரம் இருக்கணும். இது இருந்தால் தான் அவர் வரார் அப்படின்னு தெரியும். அதுக்காக சொல்லவர். இந்த யெகோவா சாட்சிகளுடைய கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ரகசியமாக வந்துட்டு போயிட்டாரு. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. அவர் வராரு சொன்னால் இவ்வளோ விஷயம் இருக்கும். இப்போ இந்த ரோட்டில் முதலமைச்சர் போகிறாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு அறிகுறி என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு இந்த ரோட்டை பூரா பிளாக் பண்ணிவிடுவாங்க இல்லையா? பேரிகார்ட்ஸ் எல்லாம் போட்டு பப்ளிக் பீப்புள் மேக்ஸிமம் போகாத அளவுக்கு பிளாக் பண்ணி அவருக்கு செக்யூரிட்டிஸ் வருவாங்க. 1 by 1 2-3 சேஃப் கார்டுக்குள்ளே செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க? அவரை சேஃப் கார்டு பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ தெரிஞ்சிடும், ஓ யாரோ ஒரு முக்கியமான விவிஐபி இங்கே வரப்போகிறாரு. அது மாதிரி இயேசு கிறிஸ்துடைய வருகை ரகசியம் அல்ல, அது அமைதலோடு கிடையாது, அது சத்தத்தோடு நடக்கும். ஆனால் இந்த சம்பவத்தை பிதாக்கள் காலத்தில் வாழ்ந்த ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை போதித்தார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது ஒரு மரித்த ஒரு நபர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை போதிக்க முடியுமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு இறந்து போன நபர் ஒரு ஊழியக்காரனை உருவாக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். முடியுமா முடியாதா? ஒரு ஊழியக்காரனை பிறக்கலை, ஒரு நபரே பிறக்கலை, அவனை ஊழியக்காரனை உருவாக்க முடியுமா? ஒரு மரித்த ஆத்மாவை உருவாக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு அம்மாவுக்கு இது உண்மை சம்பவம். ஒரு அம்மா என்ன செய்யுது? கன்சீவ் ஆகுது. அது சர்ச்சுக்கு போச்சு. அந்த அம்மா சொல்லிகிட்டே தெரிஞ்சு, எனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனை நான் என்ன ஆக்க போகிறேன்? ஊழியக்காரன் ஆக்க போகிறேன்னு சொல்லிகிட்டே தெரிஞ்சிச்சு. ஆனால் பிரசவத்தில் அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? பிரசவத்தில் பிள்ளை பெக்கரும் பொழுது பிரசவ வலி அதிகமாகி அந்த அம்மா மரித்து போய்விட்டது. மரித்து போயிடுச்சு அந்த அம்மா. இப்போ இந்த பையனை உருவாக்குறதுக்கு ஆள் இல்லை, ஊழியக்காரனை உருவாக்குறதுக்கு நல்லது கெட்ட சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த பையன் அப்படியே வளர்றான், சொந்த பந்தங்கள் மத்தியில் வளர்றான். அந்த தெருவில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவொன்னே ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ உங்கள் அம்மா உன்னை ஊழியக்காரனை உருவாக்குன்னு சொல்லிகிட்டே தெரியுமியா? வயிற்றில் வச்சுருக்கோம் நீ தூக்கிட்டே இப்படி தெரியும். எதுக்கு இந்த அம்மா சொல்லுச்சு? ஊழியக்காரனா என்ன? போய் ஒரு சர்ச்சில் போகிறாரு, அங்கே ஊழியக்காரனை கிறிஸ்டின் சபை ஊழியக்காரர் கேட்குறாரு, ஐயா நானும் உங்களை மாதிரி ஊழியக்காரனாவுன்னு கேட்குறாரு. அப்படியா தம்பி, வா வசனங்கள்லாம் கற்றுக்கொள்ள அவருக்கு போதிக்கிறாரு. ஒரு பைபிள் காலேஜை காட்டுறாரு. அவர் அங்கே போனார், படித்தார், ஊழியக்காரனாக மாறிட்டார். இப்போ பாருங்கள், அந்த அம்மா உயிரோடு இருந்து அந்த பிள்ளையை நல்லது கெட்டது சொல்லி ஊழியக்காரன் ஆக்குறதுக்கு அந்த அம்மா உயிரோடு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை அந்த அம்மா அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒரு காரியத்தை விதைத்து விட்டார்.
அப்ப அந்த அம்மா மரித்த பிற்பாடு கூட ஒரு மரித்த ஆத்மாவால் சுவிசேஷத்தை, ஊழியத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால், நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், எவ்வளவு காரியத்தை செய்ய முடியும்? கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவும் என்ன செய்ய வேண்டும்? உப்ப பண்ண வேண்டும். நம்ம வந்து ஆட்டம்னா என்ன தெரியுதுங்களா? அது மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அந்த குண்டை உடைச்சிட்டோம்னா அது மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அதுதான் ஊழியம், அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பற்றின சத்தியங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி விஷயமே கேள்விப்படாத ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி அவர் வருவதற்கு முன்பதாகவே போதித்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் வந்ததை நம்ம படிக்கிறோம், வாழ்ந்ததை படிக்கிறோம், மரித்ததை படிக்கிறோம், உயிர் தெழுந்ததை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன தியாகம் பண்ணார்னு தெரியுது. நாம இன்னும் எவ்வளவு வேகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். இன்னும் we have so many works. நம்ம ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும். நான் தான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கக்கூடிய காலத்தெல்லாம் நாங்கள்லாம் வந்து பசியும் பட்டினியுமா கடந்து, ஏன்னா இதை கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிலிட்ரி ட்ரைனிங் தான். இப்படி கூப்பிட்டு காட்டாங்கப்பா, அந்த மலை இருக்குது பாரு. ஆமாங்கய்யா தெரியுது. அந்த மலையில் போய் ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்திட்டு வந்து சேர்ந்துரு. சரிங்க ஐயா போகிறோங்க. எங்கே போகிற? வா 5 சேரை தூக்கிட்டு போ, ஆளாளுக்கு வா. 10 பேர் போகிறாங்க, ஆளுக்கு 5 சேரை தூக்கிட்டு போ. ஒருத்தன் புல்பீட்டை தூக்கிட்டு போ. மலையில் ஏற்றமோ இறக்குமோ அங்கே முடித்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நைட்டு 2 மணி 3 மணி ஆகிடும். சாப்பாடும் இல்லை. அந்த ஊருக்காரன் நம்மளை எதிர்ப்பான். அங்கே ஐயா அப்பான்ட்டு அவன்கிட்ட காலில் கையில் விழுந்து பர்மிஷனை வாங்கி நடத்தணும். அப்போ இவ்வளோ ஒரு கஷ்டங்கள் காலத்தில் எங்கள் அப்பாவுடைய தகப்பனார் காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டதை நானும் பார்த்துருக்கிறேன், அவங்களும் சொல்லியிருக்காங்க ஊழியத்திற்கென்று. 52 ஆண்டுகளுடைய கதைகளை, சம்பவங்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த ஊழியம் இதுக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம், பசியிலும் வேதனையிலும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் ரோமர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 36லேருந்து 35 சொல்றாரு, who can separate us from the love of God? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியங்களானாலும் ஒன்றும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? ஐ கன்ஃபார்ம்ட். இயேசு கிறிஸ்துடைய செய்தி எப்படி இருக்கணும் தெரியுங்களா? சும்மா போன அப்படி சொங்கியான்ட்டு பேசணும்லாம் கிடையாது. அப்படி கிடையாது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையில மரணமானாலும் ஜீவனானாலும் இந்த சிருஷ்டியோ வேற எந்த சிருஷ்டியோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ நிர்வாணப்பட்டிருக்கான். ஒரு துணி இல்லை போடுறதுக்கு. நிர்வாணத்திலும் இருந்து கூட அந்த அப்போஸ்தலராகிய ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை பற்றிய செய்தியை பேசினார்கள். இன்றைக்கு நம்ம எவ்வளோ பேச முடியும்? எவ்வளோ புத்தகங்கள், எவ்வளோ ஃபோனு, எவ்வளோ விஷயங்கள், எல்லாமே ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும். நம்ம ஆண்டவரை பற்றி பேச இதில் என்னன்னா ரொம்ப சோம்பல் அடிச்சு போச்சு எல்லாருக்குமே, எல்லாம் படுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இந்த உலகத்தால் கரைப்பட்டு மக்கள் இழுக்கப்படுகிறார்கள். இதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன். எல்லாருமே என்ன சொல்ல, பிரதர் எனக்கு டைம் இல்லை பிரதர், டைம் இல்லை பிரதர். என்ன டைம் இல்லை உனக்கு? ஃபோனை தூக்கி ஓரம் கட்டி நீ எவ்வளோ வெட்டியாக இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் சொல்லிக்கிறது ஃபோன் இதில் வேற வச்சுக்கிறது, ஐ எம் வெரி பிஸி. என்ன வெரி பிஸி? நீ அம்பானியோட பிஸியா? ஒன்றும் இல்லை. நைட்டு 12 மணியான அந்த 1.5 GB தீர்க்கறதுக்கு போராடுறேன். அப்படி இப்படி தள்ளி 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 இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அதை முடிச்சுட்டு தூங்கினா ஒரு நிம்மதி. அதாவது பிள்ளை குட்டியை கூட மறந்துடுறாங்க. எதை மறக்க மாட்டாங்க இன்னைக்கு? ஃபோனை மறக்கிறது இல்லை. ஒரு அம்மா சொல்லுச்சு என்கிட்ட, அப்போ இந்த மாதிரி தம்பி எனக்கு வலது கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு நாளைக்கு நான் வந்து 20 நாடகம் பார்க்குறேன் அப்படின்னுச்சு. 20 சீரியல். ஒரு சீரியல் எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம். அப்போ அந்த அம்மா எவ்வளோ நேரம் டிவியில் உட்காந்துருக்கு? 10 மணி நேரம் உட்காந்துருக்கு. அந்த வீட்டுக்கு போனால் இன்றைக்கி நிறைய வீடுகளில் ஃபோனை மியூட்டில் போட்டுறாங்க, இல்லை பிஸியாக தன்னை காமிச்சிக்கிறாங்க. ஊழியக்காரனுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. நான் சிறுவயலாக இருக்கும்போது எங்கள் அப்பாவோட போயிருக்கேன். ஊழியத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஊழியக்கார் போன உடனே இந்த டிவி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லா குடும்பமே வந்து அவங்க உட்காந்து சில டவுட்ஸ் கேட்பாங்க. ஐயா அந்த மாதிரி ஒரு வசனத்தை வாசித்தேன், இது என்னன்னு கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். ஐயா இந்த ஒரு வசனம் எப்படிங்கய்யா? இன்னைக்கு யாருமே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் பூரா வீட்டுக்குள்ளே போனால் அவன் ரூமுக்குள்ளே போயிடறான், வேறு வீட்டுக்குள்ளே யாரையும் வந்து பார்க்கறது இல்லை. இன்னைக்கு பெண்களும் அப்படி தான். ஆமாம், அப்படி ஊழியக்காரருடைய மனைவிகளும் அப்படியே நிறைய மாறிட்டாங்க. ஒரு ஊழியக்காரருடைய மனைவி அந்த அம்மா என்ன சொல்லுது, ஊழியக்காரர் ஸ்டேஜில் ஒன்று அந்த ஆளுக்கு ஒன்று விவரம்லாம் பேசிக்கிறாங்க, இறங்க சொல்லுங்க. இப்படி
கடைசி காலங்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. இதை ஏன் உங்களுக்கு கண்ணு முன்னால் பிக்சரைஸ் பண்ணி காட்டுறேன்னா, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய வசனங்களையும் இந்த சுவிசேஷத்தையும் இந்த உலகத்தில் விதைக்கக்கூடிய மகத்தான பணியில் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்போ ஏனோக்கை பற்றி கொஞ்சம் நம்ம லெட் அஸ் பேக் டு தி பைபிள் போகலாமா? ஆதியாகமம் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22 முதல் கொஞ்சம் வேகமாக வாசிங்க சகோதரர்கள். ஆதியாகமம் 5:22. எனக்கு கண்ணு கொஞ்சம் பிளர்ரா இருக்கு, கொஞ்சம் தயவு செய்து உதவி செய்யுங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சரிங்க, ஏனோக்கு உடைய மகன் யாருங்க? மெத்துசலா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஏனோக்கு எவ்வளவு நாள் தேவனோடு சஞ்சரித்தாரா? எத்தனை ஆண்டுகள் சஞ்சரித்தார்னா புரியுதுங்களா? இவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது புரியுதா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு புரியாது இல்லையா? அப்போ மதுரையெல்லாம் அங்கே ஒரு 7:30 ஆகி போச்சா அப்படின்ட்டானா அவங்களுக்கு புரியும், சண்டை போல அங்கே அப்படின்னு. சென்னையில் போனீங்கன்னா ஹோட்டலில் சாப்பாடு தீர்ந்துருச்சுன்னா ஆயிடுச்சு சார் அப்படின்னு, அப்போனா முடிஞ்சுன்னு வெளியே போயிடணும். மதுரைக்காரன் அங்கேவே உட்காந்து நாங்கள் என்ன பண்ணுறது, ஆயிடுச்சுல அப்போ கொண்டு வா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இன்னைக்குள்ள யங்ஸ்டருக்கு சஞ்சரித்தார், அது என்ன சஞ்சரிப்புன்னு அதுக்காக கொஞ்சம் சின்ன விளக்கத்தை சொல்லிட்டு போயிடுவோம். சஞ்சரித்ததுன்னா he walked with God. அப்படின்னா அவன் தேவனோடு நடந்தானா. ஒரு குழந்தை அம்மாவோடு நடக்கிற மாதிரி. ஒரு குழந்தை எப்படி நடக்குது அம்மாட்ட, அம்மா எப்படி ஒரு குழந்தைய நடக்க வைக்கிறாங்க, முட்டியில் போகுது, கொஞ்சம் தூக்கி வைக்கிறாங்க, அது அப்படியே டபக்குன்னு உட்காந்துக்குது. அப்புறம் திரும்ப தூக்கி வைக்கிறாங்க, திரும்ப கொஞ்சம் கையை பிடிச்சி இடுப்பை பிடிச்சி நடக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, கொஞ்சம் தள்ளி நின்று கையை மாத்திரம் இப்படி காட்டுறாங்க. பிள்ளை ஓடி வந்து அதுக்கு ஒரே சந்தோஷம், வின் பண்ண மாதிரி ஓடி அந்த அம்மா கையில் விழுந்து ஒரே சிரிப்பு. அப்புறமேட்டு என்ன செய்யுது, அப்புறம் ஓடுது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அவன் வளர்ந்து ஓடினதுக்கப்புறம் அவனை என்ன செய்ய முடியல, கையிலே பிடிக்க முடியல, அவனை கையிலே பிடிக்க முடியல. எங்கம்மா உங்கள் பையன்? நான் வந்து சுனாமியில் கேம்பில் அங்கே இருக்கும்போது அப்போ பிறந்த ஒரு குழந்தைக்கு சுனாமின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த பேர் உண்மையிலே சுனாமி. அடுத்து ஒரு 2 வருஷம் கழித்து ஃபீட்பேக்குக்கு நாங்கள் திரும்ப எங்களை போயிருந்தாங்க. அப்போ போனோடனே சிஸ்டர் இந்த சுனாமி இருந்தானே எங்கே அப்படின்னா, பிரதர் அப்போ சுனாமியே தான் பிரதர், 10 தெருவுக்கு அங்கிட்ட எங்கிட்ட ஒரு கேம்ப் பிரதர். சுனாமி வாடானா அடிச்சு பிடிச்சி ஓடியாரான். சுனாமி வந்த மாதிரி அலை மாதிரியே ஓடியாரான், படபடம்னு ஓடியாரான். அப்புறம் அவனை பிடிக்க முடியல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவனோடு நடக்கணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் விழுந்து விழுந்து எந்திரிச்சு நட, தப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் உன் கால்களையும் கரங்களையும் அவர் தட்டி எழுப்பிட்டார் சொன்னால் நீ நடக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், ஓடணும். பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரை மாதிரி இருக்கணும். பாடல் நடத்தக்கூடிய சௌகரியங்கள்லாம் பார்த்தேச்சா, இந்த வேகம் எனக்கு இல்லையே. நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தான், தேஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் ரிக்கார்டெல்லாம் என்ன பண்ணிருச்சு, எல்லாம் தம்மெல்லாம் போச்சு. ஒரு டைமில் வந்து அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ உள்ள சூழலை பார்க்கும்போது எனக்கு ஒரு உற்சாகமாக, சரி நம்மளுமே, நானாக மனசுக்குள்ள நினச்சிட்டு சரி நம்மளும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக மாறணும் நினைக்கிறோம். ஒரு விஷயத்தை ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறோம், திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆனவனே எப்படி போயிடுறோம், அதை மறந்துடும். இதான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த இடத்துல என்ன சஞ்சரித்தான்னு சொன்னால் அவன் தேவனோடு ஒவ்வொரு நாளும் நடந்தார் என்று சொன்னால் தேவனோடு ஐக்கியப்பட்டார், தேவனோடு பேசினார், தேவன் அவரோடு பேசினார். There was a communications between God and Enoch. ஏனோக்குக்கும் கடவுளுக்கும் மத்தியிலே ஒரு உரையாடல் இருந்தது. அப்போ தெரியுதுங்களா, இப்போ ஏனோக்குக்கு யாருக்கு இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பா? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பற்றி அவன் போதிச்சிருப்பார்ல. இனிவரும் நடக்க போகிற விஷயத்த, நான் இப்போ நடக்காத ஒரு விஷயத்தை யார் அவருக்கு சொல்லியிருப்பா? பிதாவாகிய தேவன், God alone. God only communicated with Enoch. அவர் தான் அவனோடு சொல்லி இருந்தார். இப்போ வாங்க கேள்வி, நீங்களும் நானும் கர்த்தரோடு இன்னைக்கு உறவாடினால், இன்னைக்கு கடவுள் மாம்சத்தில் இல்லை. How God speaks today. இன்னைக்கு எப்படி தேவன் உங்களோடு என்னிடத்துல பேசுகிறார்? பழைய ஏற்பாட்டில் எப்படி பேசினாரா? எபிரேயர் புத்தகத்தில் சொல்லுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டே வந்தார். There was a direct communications. அதாவது கம்யூனிகேஷனில் 2 சொல்லுவாங்க இல்லையா. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு டைமில் எனக்கு வேலை வெட்டி இல்லாத காலத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தலாம் குடும்பத்தை நடத்தியிருக்கேன். அதனால் அதில் அப்போ நடத்தின ஞாபகம் வருது. There was 2 communications. ஒன்று டைரக்ட் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, யாரும் படிக்கலையா? இன்டைரக்ட். டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. டைரக்ட்னா என்னங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்றது டைரக்ட். இன்டைரக்ட் என்னது, அவர் உங்களை நல்லா இருக்கியான்னு கேட்க சொன்னார். இன்டைரக்ட் என்னதுங்க, அங்கே உள்ள ஒரு நபரை உங்களை பற்றி விசாரிச்சாருங்க அப்படின்றதான் இன்டைரக்ட்.
இல்லையா? சரி, அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், மறந்து அதுக்குள்ளே போயிட போகிறேன். கொஞ்சம் என்னை இப்படி இழுங்க. அப்போ இந்த இடத்துல தேவன் அவரிடத்தில் எல்லாவற்றையும் உரையாடி கொண்டிருந்தார். இன்றைக்கு தேவன் எப்படி பேசுகிறார்னா, இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் நமக்கு என்ன செய்கிறார்? திருவுளம் பற்றுகிறார். எபிரேயர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாசிக்கிறோம். அப்ப குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இன்றைக்கு இந்த வசனத்தின் வாயிலாக உங்களிடத்தில் பேசுகிறார். நோ டைரக்ட் கம்யூனிகேஷன்ஸ், நோ டைரக்ட் கம்யூனிகேஷன்ஸ். இன்டைரக்ட் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசுகிறார். பிரியமானவர்களே, அதனால தான் வேத வாக்கியங்களாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் வாயிலாக தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசுகிறார். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தினம் தினம் படித்தா தான் நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியும், கர்த்தரோடு என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்ணுறது? தூசியை தட்டுறது. ஒரு குரூப் இங்கேயே வச்சுட்டு போயிடுது, ஒரு குரூப் இங்கேயே இப்படி எடுத்து பார்த்தா சௌர சாலமன் அப்படின்றது. சாலமன் இங்கே வச்சுட்டு ஞானியை அவர் வெளியே போயிட்டார். எங்கே வச்சுட்டு? பைபிளை இங்கே வச்சுட்டு அதை தூக்கிட்டு வர முடியல அவரால். வெறும் கையை வீசிக்கிட்டு பைபிளை எடுத்து இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வச்சுட்டு, அப்போ நீ என்றைக்கு நாளைக்கு என்னத்தை பைபிளை தொட போகிற? ஒன்றும் தொட போகிறதில்ல, தூசி தட்டுறதா இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வருஷத்தில் இந்த நியூ இயர் அப்போ நாங்கள் ஒரு கேம் வைப்போம். நீங்கள் ஏதாவது கேம்ஸ் பண்ணுவீங்களா இங்கே நியூ இயர் அப்போ? என்ன கேம்ஸ்னால் பிக் அண்ட் ரீட் அப்படின்னு ஒரு கேம்ஸ் வைப்போம். என்னண்டா, இந்த வருஷம் முழுதும் இந்த ஆத்மா இந்த பைபிளை தொற்றுக்கான்னு ஒரு செக் பண்ணுவோம். அப்போ ஒரு நபர் இங்கே நின்று படபடன்னு சொல்லுவார் வசனத்தை. அப்போ யார் எடுத்து வாசிக்கிறான்னா அவனுக்கு மார்க் போட்டுக்கிட்டே வரும். ஒரு 50 வசனம் சொல்லுவார். சங்கீதம் 34:10 படபடன்னு எடுத்து கடன்னு வாசிப்பாங்க. சரி, சகோதரி சாரா சொல்லிட்டாங்க, இவங்க ப்ளஸ் போட்டுக்கிட்டே வர்றது. இந்த அம்மா எத்தனை சொல்லுச்சு? அங்கிட்டு பார்த்தோம்னா இன்னொரு ஆம்பளை ஆள் சொல்லவே மாட்டார். முடிஞ்சவன சொல்லல, பிரதர் நான் படிக்கணும்னு நினச்சேன், கண்ணாடி கொண்டு வரல பிரதர், கண்ணு தெரியல அப்படின்றது. ஃபோன் பார்க்க கண்ணு தெரியுது, தூரத்தில் உள்ள ஆளை பார்த்தா கண்ணு தெரியுது, டிவி பார்க்க கண்ணு தெரியுது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தரோடு நடத்தல் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன், இட் இஸ் அ வே. கிறிஸ்தவம் என்பது இது ஒரு மதம் அல்ல. அதாவது மூல மொழியில், கிரேக்க மொழியில் ரிலிஜியோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மார்க்கம், மக்களை ஒருங்கிணைப்பது தான் மதம். ஆனால் மார்க்கம் என்பது இந்த வழியாக போனால் நீ மதுரைக்கு போய் சேர்ந்துடலாமியா, இந்த வழியாக போனால் நீ பரலோகத்துக்கு போகலாம், இல்லை நீ மாற்றி போயிட்டா நீ நரகத்துக்கு போகலாம். ஒரு வழியை காட்டக்கூடிய மார்க்கம் தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கம். அப்போ இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஏனோக்கு எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்தாரா? எத்தனை வருஷம்? 300. சரி, அடுத்த கேள்வி, அவருடைய மொத்த ஆயுள் எவ்வளோ? எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? அடுத்து வாசிங்க, அடுத்த வசனம் 23. இப்போ ஏனோக்கு மொத்த வாழ்ந்தது எத்தனை வருஷம்? 365. 365. ஆனால் இந்த 365ல் தேவனோடு சஞ்சரித்தது எத்தனை ஆண்டு? அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் பெருவாரியான காலங்களை அவர் யாரோடு பண்ணார்? தேவனோடு சஞ்சரித்தார். ஆனால் அடுத்த ஒரு கேள்வி, ஆனால் அந்த காலகட்டத்தில் முதல் 10 தலைமுறைக்கு இந்த 365ன்றது பெரிய ஆண்டா கம்மியான ஆண்டா? எல்லாரும் எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க? அதாவது ஆதாம் எத்தனை ஆண்டு வாழ்ந்தார்? 930. அப்படியே ஒருத்தலாம் பார்த்தா எல்லாம் 900 ஆண்டு வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு 900 ஆண்டெல்லாம் வாழ்ந்தோம்னா நம்ம சின்னாபனமாக போயிடுவோம். நம்ம பார்க்கவே வேணாம். சில ஆளாக நம்ம என்ன சொல்லுவோம், சாமி தயவு செய்து என் வாழ்க்கையில் நீ என்னை பார்த்துறாத, நானும் உன்னை சந்திக்க வேண்டாம், நீ என்னை சந்திக்க வேண்டாம். அப்படி எங்கள் சபையில் ஒருத்தவங்க இருந்தாங்க. என்ன ரொம்ப ஒம்பளுத்துக்கிட்டே இருப்பா, 2 பேர் சௌரர்கள். அப்போ நான் சொல்ல, பிரதர் வாங்க பிரதர், பரலோகத்தில் நம்ம தானே இருக்க போகிறோம். அந்த சௌர் சொல்லுவார், அப்பா சாமி நீ பரலோகத்துக்கு வரதான் நான் நரகத்துக்கு கூட போயிடுறேன், அங்கேயே ஓன் டார்ச்சர் பெருசாக இருக்குது எனக்கு. இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் காமெடிக்காக, ஒரு இதுக்காக நீ அங்கேயே என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே. அவர் டை போட்டு வருவார், வயசானவர். டை என்னங்கய்யா, டை என்ன மூக்குக்கு வலிஞ்சா துடைக்கிறதுக்கா அப்படின்னு இவர் ஒம்பளுப்பார் பக்கத்தில் உட்காந்து. ஐயா இன்னும் எல்கேஜை விட்டே இன்னும் வெளியே வரல, டையை பிடிச்சி இப்படி இழுக்கிறது. அவர் பாவம் பர்மாக்காரு, அந்த ஸ்டைலில் வருவார்.
அந்த ஐயாவை இறந்து போனார். அவர் ஃபாரின் ஸ்டைலில் இருப்பார், டை கட்டி நீட்டாக கோட்டு போட்டு இப்படி தான் அவர் வருவார்னு வைங்களேன். அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல 365 ஆண்டுகளில் அதிகமான வாழ்க்கை கர்த்தரோடு அவர் வாழ்ந்தார். இப்போ இரண்டாவது, அந்த வாழ்க்கை அந்த காலத்தில் மற்ற மக்களோடு கம்பேர் பண்ணது கம்மியான நாட்கள். அப்போ இது என்னடா, இந்த மனுஷனுக்கு கம்மியான அற்பாயுசில் போயிட்டானே, அற்பாயுசில் போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? இந்த இடத்துல நீங்க வந்து பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்தது தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அடுத்த வசனம் 25. மெத்துசலா 187 வயதான பொழுது லாமாக்கை பெற்றான். மெத்துசலா லாமாக்கை பெற்ற பின்பு 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்திகளையும் பெற்றான். அடுத்த வசனம் மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். சரி, இப்போ மெத்துசலா யாருடைய குமாரன்? ஏனோக்குடைய குமாரன். அப்பாவுக்கு அற்பாயுசுன்னு கூட வச்சுக்கோ, அந்த சந்ததியில் 365 ஆண்டோட வாழ்ந்துட்டாரு. ஆனால் தன்னுடைய மகன் எத்தனை ஆண்டு வாழ்ந்தார் அவரு? மெத்துசலா 969. சரி, இதில் என்ன ஒரு மேட்ரு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பைபிள்லே, இந்த உலக சரித்திரத்திலே அதிகமான ஆயுளோடு வாழ்ந்தவரை யார் தான்? மெத்துசலா. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிச்சீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆயுசை கொடுக்கிறார். ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக நான் தெருவிலே இறந்து திரிகிறதை நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. நீங்க கடவுளுக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க சந்ததியும் உங்க வம்சமும் தெருவிலே விடப்படாது. அப்ப சரி, இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க இன்னும் எத்தனை ஆசீர்வாதத்தை எடுத்து செல்வார்கள். நான் சொன்ன மாதிரி, நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு போதிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போனாலும் கூட இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். நான் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்போ நான் பைபிள் கொண்டு போகல. கோயம்புத்தூரில் என்னையை மேலே ஏற்றி விட்டாங்க. இப்போ போங்க ராய், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டாங்க. நான் போய் பேச ஒரு குரூப் அங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. யாருப்பாவே என்னமோ பைபிள் கூட இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை, இந்த ஒரு ஆளை யார் ஏற்றுனது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் பேச பின்ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சா. அவங்களே நோட்ஸ் எடுத்தாங்க. முடிஞ்சவொடனே என்கிட்ட வந்து, பிரதர் என்னை மன்னிச்சிருங்க பிரதர், உங்களை பற்றி நாங்கள் வந்து பேசணும். புரிஞ்சு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், என்னை பற்றி நீ பேசிக்கிட்டு தான் இருந்தா அப்படின்னு. பிரதர் உங்கள் பேர் ராய் அப்படின்ட்டு. இல்லை, ராய்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார் தெரியும், அவர் ஆர்டிக்கல்லாம் எழுதுவார், அவர் தாடியும் கிடியுமா கொஞ்சம் முடியெல்லாம் வச்சு சாமியார் மாதிரி இருப்பார், அவர் தான் நான் அப்படின்னு. 25 வருஷத்துக்கு முன்னால் நீ என்னை பார்த்துருக்க, அப்போ வந்து நான் அப்படித்தான் இருந்தேன் அப்படின்னு. அப்போ அவர் வந்து சொன்னார், பிரதர் நீங்கள் 25 வருஷம் முன்னால் ஒரு செய்தியை போச்சுன்னு அவர் எனக்கு ஏன் டாப்பிக்கவே எனக்கு சொல்கிறார். அது எனக்கே மறந்து போச்சு. அப்போ என்னன்னா, ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் சந்ததியாருக்கு சொல்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க அடுத்த சந்ததி எடுத்து சொல்லுவாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நிறைய நேரத்தில் என்னென்னா, பிள்ளைகளை குறித்து நிறைய கவலை எல்லாருக்குமே இருக்குது. வந்து என்ன சொல்லுவாங்க, அப்பா பொம்பளை பிள்ளை பத்துட்ட கொஞ்சம் பார்த்துரு. என்ன பார்த்துருக்கணும்? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. என்னை பார்க்கும்போது என்னை பயப்படுத்துகிறாங்க அந்த சமுதாயம். எப்போ பார்த்து கொஞ்சம் கவனமாக நகனிட்டு நானே கவலைப்படல, நீ இது கவலைப்படுறேன், அது ஏன் பிரச்சனை? அப்போ இந்த உலகம் என்ன செய்கிறதுனா, இந்த சந்ததியாரை நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் போதித்த ஒரு வசனம் கூட வீணாய் போகாது. அது அடுத்தடுத்த சந்ததிக்கு அப்படி போயிட்டே இருக்காது, உங்களுக்கே தெரியாது, மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ சவர் சொன்னார் இல்லையா, பனிதாஸ் ஐயாவுடைய நோட்ஸை எப்பயோ கொடுத்தாங்க. இன்றைக்கி போய் பனிதாஸ் ஐயா பிடிச்ச ஐயா அந்த இதில் நீங்கள் சொன்னீங்களான்னா நான் எப்பப்பா சொன்னேன்னு கூட சொல்லுவார், மறந்து போச்சுன்னு கூட சொல்லுவார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல அவர் தேவனோடு உண்மை உத்தமமாக நடந்ததுனாலே அந்த ஆயுஸ், அவர் கிடைக்காத ஒரு ஆயுசை தன்னுடைய குமாரனுக்கு மெத்துசலாவுக்கு தேவன் கொடுத்தார். அந்த ஆயுசை இன்ன வரைக்கும் இனி வரும் உலகத்தில் யாருமே டச் பண்ண முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும்பொழுது, இந்த ஏனோக்கை குறித்து பார்க்கும்பொழுது, அவன் வந்து 24 வருஷத்தில் ஒரு 2 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 24 எடுத்துக்கோங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில், வாசிங்க. இது படிக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்குது, கொஞ்சம் டைரக்ஷனுக்குள்ளே போகும். நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட ரொம்பவே சினிமா டைரக்டர் ஆகணும்னு படிக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
நம்ம குடும்பத்துக்காகாது அப்படியே குடும்பத்தை விட்டு விரட்டி விட்டு போயிடுவேன். சினிமா பக்கம் போனேன்னு வச்சுக்கோங்க, டைரக்டர் ஆகணும், ஒரு படிக்கணும்னு. அப்போ அதுக்காக என்ன பண்ணால் அந்த ஆசையை தூக்கி குழி தோண்டி அப்படியே போச்சாச்சு. போச்சுட்டு சரி இந்த ஆண்டவருடைய வசனத்தை நம்ம ஒரு பிக்சரைஸ் பண்ணியா அது பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல ஏனோக்கு என்ன செய்தார்னா, தேவனோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அவன் என்ன செய்ய போயிட்டான், காணப்படாமல் போயிட்டான். காணப்படாமல் போனால் தேவன் அவனை என்ன செய்தார், எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த ஏனோக்குடைய குடும்பத்தை பொறுத்த மட்டில் அவன் எப்படிப்பட்ட லிஸ்ட்டு, எந்த லிஸ்ட்டுங்க? இப்போ ஏனோக்கு, அதுதான் நான் சொன்னேன் படமா உள்ள வாங்க அப்படின்னு. ஏனோக்கு திடீர்னு காணாமல் போயிட்டா அவருடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் அவனை என்ன செஞ்சுருப்பாங்க? இப்போ நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேங்க, நாளைக்கும் வீட்டுக்கு போய் சேரலைன்னா அது சந்தோஷமாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். என்ன சீக்கிரம் வந்துட்டீங்கன்றது அது வேறு விஷயம். ஒரு ஆள் காணலாம், அந்த குடும்பம் அவனை தேடிட்டே இருந்திருக்கும். அதானே, இவன் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டா. இந்த சம்பவம் நம்ம படிச்சுக்கிறோம், ஆனால் அவங்க குடும்பத்தை பொறுத்தவரை தேவன் எடுத்துக்கொண்டான்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரை காணாமட்டு தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதான் நடந்திருக்கும், அவனை தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு ஐயா உண்மை சம்பவம் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். எங்கள் அப்பா எப்போவுமே இந்த சீட் ஆடிக்கிட்டே இருப்பார். சீட்டு தெரியுதுங்களா, அது இங்கே டேர்ம்ஸ் இருக்கா, அப்படி தான் பண்ணுவீங்களா? சில நான் மதுரை பாஷையில் பேசுகிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காங்க. சில நான் பஸ்ஸில் வரும்போது இந்த திருநெல்வேலி இந்த பாஷை கொஞ்சம் எனக்கு புரியல, அப்படின்றாங்க. என்னத்தையும் ஒன்று திட்டுறாங்க போல தெரியுது. அவனை என்னன்னு எனக்கு கொஞ்சம் புரியல. சரி, என்னுடைய வாசம் உங்களுக்கும் கூட சிலது புரியாமல் போகும். அவர் என்ன பண்ணுங்க, சீட் ஆட்டோ இதே வேலை, திண்ணையில் உட்கார்றது, சீட் ஆடுறது. ஒரு கட்டத்தில் குடும்பமெல்லாம் சேர்ந்து அவனை லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்படி வெட்டியாகவே இருந்து குடும்பத்துக்கு உழைக்காமல் இப்படி சீட்டையே ஆடுறையான அந்த ஆளை திட்டவனை 60 வயசுக்கார ஆள் ரொம்ப மனசை வெறுத்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிட்டார் வீட்டை விட்டு. எத்தனை வயசில்? 60 வயசில். சைக்கிள் எடுத்து போனாலும் சரி வருவார், கொஞ்சம் மனம் திரும்பி வருவார்னு பார்த்தா வரவே இல்லை. அவருடைய பிள்ளைகள் இன்ன வரைக்கும் அவரை தேடிக்கிட்டே இருக்காங்க. சார், நாங்கள் கோயிலுக்கு போவோம், பழனி கோயிலுக்கு போவோம், அங்கே எவனாவது பிச்சைக்காரன் லிஸ்ட்டில் எவனாவது எங்கள் அப்பா மாதிரி உட்காந்துருக்கானா அவனை அப்படியே பார்ப்போங்க. ராமேஸ்வரம் போவோம், அங்கே தான் எங்கள் சாயில் எவனும் இருக்கானா அப்படி பார்ப்போம். எங்களுக்கு நிம்மதி இல்லை பிரதர். சரி, இந்த நீங்கள் சொல்கிற காணாமல் போன காலத்துக்கு இப்போ இந்த ஆள் செத்து போயிருப்பானையா அப்படின்னு நான் சொன்னேன். நான் இப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்கிறேன், அதால் செத்து இருக்கணுமையா, நீ சொல்கிற காலகட்டத்துக்கு இப்போ போய் தேடிக்கிட்டு இருக்கேன். இல்லை சார், அது எனக்கும் தெரியுது, ஆனாலும் எங்கனா இருந்தால் ஒரு சின்ன சந்தோஷம் சார், எங்கன்னா இருந்தால் ஒரு சின்ன சந்தோஷம் சார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது மனைவி டார்ச்சர் தாங்க முடியலாம் கொண்டு திருவிழாவில் விட்டுட்டு போயிடுவாங்க, தெரியுங்களா? அதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கும். மனநிலை பாதிக்கப்பட்ட யாராவது வீட்டில் இருந்தால், என் ஃப்ரெண்டு போன வாரம் சொன்னான், சார் எங்கள் குடும்பத்தை மேலே ஒரு சாபம் இருக்குது சார் அப்படின்னா. என்னது அப்படின்னு, இந்த மாதிரி 2 தலைமுறைக்கு முன்பதாக எங்கள் ஐயாவை யாரோ ஒரு கூட பிறந்தவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாங்க, மேலூரில் போய் பஸ் ஏற்றி சென்னை பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு இங்கெல்லாம் வந்துட்டாங்களா சார். இந்த நபர்கள் மறிக்கும் பொழுது அவனை பற்றி சொல்லிட்டு மறிக்கிறாங்க. அப்போ இவன் மனசுக்குள்ளே வேதனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ, அப்படி ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோமே, அவன் என்ன ஆனானோ ஏதானோ, வைத்தறிச்ச நம்மளை எதுவும் பாதிக்குதா கொள்ளுதா. அப்போ என்ன தெரியுங்களா, ஒரு மனிதன் மறிச்சிட்டா கூட அது முடிஞ்சிச்சுன்னு போயிடலாம். ஆனால் ஒருத்தவன் காணாமல் போயிட்டான்னா இதை விட பெரிய வேதனை ஒன்றுமே இல்லை. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை செத்துட்டா கூட அதை நினச்சிக்கிட்டே கூட வாழ்ந்துடும், இல்லை அதை ஒரு மறக்க கூட வாய்ப்பு இருக்குது. காணாமல் போச்சுன்னா அந்த அம்மா நடமாடும் பைத்தியம்தான், பைத்தியம் பிடிச்சி எங்கே பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். என்னுடைய தம்பி கூட 2012 இறந்து போனார். 2012 அவனும் ஊழியக்காரர் தான், இறந்து போனான். நல்ல ஒரு அழகான ஒரு ஃபிகர், என்னை விட நல்ல ஒரு அழகான ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கெலாம் கூட அவனை எடுத்தாங்க, எங்கள் வீட்டில் விடலை. நல்ல ஒரு ஃபிகர் அவர். ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான். இறந்து போய் ஒரு 10 நாள் கழிச்சு தான் அவனுக்கு பையன் பிறக்குது. அதான் கல்யாணம் ஆகி ஒரு 9 மாதத்தில் இறந்து போகிறார் ஆக்சிடெண்ட்டில். அப்போ எனக்கு என்னென்னா, அந்த பையன் இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான். அவனை சின்ன வயசில் பார்த்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமே வரமாட்டுது. என் குழந்தைய வர சந்தோஷம் அவன்கிட்ட வரல. ஏன்னா அவனை அந்த குழந்தைய நான் பார்க்குறத விட தம்பியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பெரிய தவறு தானே. தம்பி இப்படி தானே இருந்தான், இவன் இப்படி அவனை மாதிரியே கை இருக்குது, அவனை மாதிரியே கண் இருக்குது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த குழந்தைய மாற்ற ரசிக்கணுன்றதுக்காக மனதை ட்ரெயின் அப் பண்ணிகிட்டே இருக்கிறேன்.
பிரியமானவர்களே, இந்த ஏனோக்கு அவன் காணப்படாமல் போனான், அவனை தேவன் எடுத்து கொண்டார். இன்றைக்கும் கூட பிரியமானவர்கள், நீங்களும் நானும் கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை, நாம் இந்த பூமிக்குரிய மரணத்தை நாம் சந்தித்தாலும் கூட நாம் என்றென்றும் தேவனோடு கூட நித்திய வாழ்க்கைக்கு பங்குள்ளவர்களாய் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது இந்த சபையானது, மணவாட்டியாகிய சபையானது, அவர் அப்படியே எடுத்துக்கொண்டு பிதாவுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, அப்ப தேவனோடு நீங்க நடக்கிறீங்க, தேவனுடைய காரியத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அதுல விஷயம் என்னன்னா, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவீர்கள். அந்த ஏனோக்கு எப்படி அப்படியே மரணத்தையே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, நாமும் கூட இந்த நித்திய மரணம், நித்திய ஆக்கினை இருக்கு இல்லையா, நித்திய ஆக்கினையாகிய இரண்டாம் மரணமாகிய வெளிப்படுத்த விஷயத்தில் சொல்லாரு, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் சொன்ன அந்த நரக வாழ்க்கைக்குள்ள நம்ம போகாம நாம் நித்தியமாய் தேவனோடு நாம் எடுத்துக்கொள்ள போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் இந்த ஆவிக்குரிய மரணத்தை அது வீழ்த்தினது. அதாவது ரெண்டு வகையான மரணம் எல்லாருக்குமே இருக்கு. ஒன்று என்னதுங்க? பூமிக்குரிய மரணம். அதாவது யாருக்காவது இந்த டெத்து டேட்டு மாத்திரம் தெரிஞ்சிருந்தா யாராவது நிம்மதியாக இருப்பானா? இப்போ நம்ம மரண டேட்டு தெரிஞ்சுதான் நிம்மதியாக இருப்பானா? ரொம்ப கத்தி சண்டை போடுறப்ப ஜம்முன்னு இருப்பேன். ஏன்டா கம்முன்னு இருக்கேன்? மாப்பிள்ள அவன் 2 மாதத்தில் போயிடுவேன், கத்திட்டு போகிறேன், கத்துன கட்டு. சரி, நீ நான் இன்னும் 10 வருஷம், சரி பரவாயில்லப்பா, அவனை விட நான் நல்லா. இப்போ சந்திக்கும் போது தோத்திரம்லாம் சொல்ல மாட்டோம். ஐயா உங்கள் டேட்டு, ஐயா நான் பரவாயில்ல. அவங்க அதாவது எப்பவுமே கரண்ட்டு போச்சுன்னா நம்ம வீட்டை பார்க்க மாட்டோம், எப்படின்னா எங்கே போவோம், நம்ம அடுத்த வீட்டில் போயிடுச்சுன்னா ஒரு நிம்மதி. நம்ம கரண்ட் இவனுக்கு வந்த மாதிரி பக்கம் கரண்ட்டு போயிடுச்சாம்பா எல்லா இடத்துக்கும். உன் வீட்டில் கரண்ட்டு போச்சு, அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் போயிடுச்சு, எனக்கு வந்துடும். இதே நம்ம ட்ரெயின் அப் இப்படி தான் ஆயிடுச்சு சமுதாயத்தில். ஒருத்தனுக்கு ஒன்றும் இல்லைன்னா சரி நம்மளும் இப்படியே சோம்பேறியாக படுத்து கிடக்கிறோம். நிறைய முன்னேற்றங்கள் இல்லை, நிறைய காரியங்கள் நம்ம செய்வது இல்லை. அடுத்தவன் ஃபெயிலியர் எடுத்துக்கிறது. அதாவது நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நான் ஹைகோர்ட் அட்வொகேட்டு கூட, அந்த மதுரை ஹைகோர்ட்டோடைய அட்வொகேட்டாகவும் நான் இருக்கேன், சரிங்களா? அப்போ கேசஸ்லாம் நிறைய வரும். அப்போ வரும்போது ஒருத்தன் சொன்னேன், ஒரு அட்வொகேட் என்கிட்ட, சார் இந்த மாதிரி அந்த இடத்துல பாதை இல்லையா சார் அப்படின்னா. இது யார் சொன்னது அப்படின்னு. அங்கே 2 பேரும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் சார். அவன் சொன்னான், சார் இங்கிட்ட பாதைலாம் கிடையாதா சார். சரி, அவன் சொல்கிறத நம்புறியா, சட்டத்தில் இருக்கிறது நம்புறியா அப்படின்னு. இல்லை சார் அவன் சொல்லிட்டான் சார். இதுதான் நம்முடைய பழக்கம். அதான் நெகட்டிவ் சொல்கிறது ஈஸியாக பழகிக்கிடுவோம், நல்லதை சொன்னால் மைண்ட்லேயே ஏறாது. ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் பொழுது அது யாருமே அவனை பாராட்டுறது இல்லை. ஒரு பிஸ்னஸ், நான் ஒரு மளிகை கடை வைக்க போகிறேன்டா, வெய்ப்பா இப்படி செய்ப்பா அப்படி பண்ணு, யாரும் பாராட்டுறது இல்லை. என்ன சொல்கிறது? ஆமாம், என் சொந்தக்காரன் ஒருத்தவன் 6 மாதத்துக்கு முன்னால் இப்போ 3 பைசா வட்டிக்கு வாங்கி ரொம்ப கடனாகி தூக்கு போட்டு செத்து போனான் அப்படின்றது. அப்புறம் இவங்கிட்ட மளிகை கடை வைப்பேன். நீ நல்லதை சொல்லலையா அவனுக்கு? அப்போ நல்லது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பலவீனத்திலே என்னுடைய பலன் என்ன செய்யும்? பூரணமாய் விலகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய I can do all things that Christ who strengthen me. பிலிப்பியர் 4:13 சொல்றாரு. அருமையான வசனம். என்னை பலப்படுத்துகிறவரே அவர் தான். நேற்று ஒருத்தர் சொன்னார், பிரதர் எனக்கு எங்கள் சர்ச் மெம்பர் தான் பிரதர், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது பிரதர், பொருளாதார பிரச்சனை இருக்குது பிரதர், அது ரொம்ப ஒரு மன அழுத்தமாக இருக்குது பிரதர், வருமானம் இல்லை பிரதர் அப்படின்னு என்கிட்ட கவுன்சிலிங் கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், அப்பா இங்கே வாப்பா, ஒன்றும் இல்லை, குழந்தை அழுதாலும் பால் கொடுக்கத்தான் போகிறாங்க என்ன, ஆனால் அந்த குழந்தை அழுகாமே கம்முண்டு படுத்து கிடந்தாலும் அம்மா என்ன செய்ய போகுது? தூக்கி நேரத்துக்கு தொட்டியில் கிடக்கிற குழந்தைக்கு என்ன அது கம்முண்டு கிடக்கு, 12 மணி ஆச்சு, தூக்கி வச்சு பால் கொடுக்கத்தான் போகிறாங்க. வெட்டியா நீ அழுது தேம்பி உயிர் ஓரளவுக்கு கத்தி எதுக்கு இந்த ரணவேதனைப்படுற? ஆண்டவர் மாத்திரம் நீ நம்பு, உன்னை அழுதாலும் கொடுக்கத்தான் போறாரு, இல்லைனாலும் அவர் ஏற்ற நேரத்தில் உனக்கு செய்யத்தான் போறாரு. சகலத்தையும் அதினதின் காலத்திலே கர்த்தர் எப்படி செய்திருக்கிறாரு? நேர்த்தியா செய்திருக்கிறார். There is a time for everything. நீங்க அவசரப்படாத. அவசரப்பட்டுட்டான் மோசே, போய் அவசரப்பட்டுட்டான், போய் கண்மலையிட்ட பேசுன என்ன பண்ணிட்டான், குச்சியை ஏற்கனவே அடித்த மாதிரி எடுத்த அட்டாங்கிற ஒரு பல்லு போ. முறை சொன்னார் அடித்த, 2ஆம் முறை நீ குச்சி அடிக்க சொன்னா. சிலர் அதிக பிரசங்கியாக இருப்பாங்க தெரியுங்களா? அப்படி ஒரு நபர் இருக்காங்க, நான் நிறைய கவுன்சிலிங்கில் பார்ப்பேன். அதான் நம்ம சொல்கிறதையே கேட்க மாட்டாங்க,
அவங்க ஒன்றும் இல்லை பிரதர், நான் அப்படி செஞ்சிடவா, சீக்கிரம் வா அப்படின்னா, சர்ச்சுக்கு சீக்கிரம் வான்னா வந்துடுறேன் பிரதர்ன்னு சொல்லணும். இதான பதில், கேட்ட கேள்விக்கு தானே பதில், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. அப்படியா பிரதர், சரி அடுத்த வாரம் நானே வந்து எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்திடுறேன், நீ முதல் சீக்கிரம் வா, அப்புறம் நீ வந்து கதவை திறக்கிறத பற்றி பேசலாம், இங்கே வா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா அப்படின்னு. கோர்ட்டில் அப்படி தான் ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஒரு அம்மாட்ட போன வாரம் அப்படித்தான் நாங்கள் கேட்குறோம். அந்த அம்மாட்ட ஒரு கேஸ், ஃபேமிலி கோர்ட்டு. நான் கேட்குறேன், என்னம்மா அவர் வந்து அந்த ஆள் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்கிறிய, உண்மையா அப்படின்னா, ஆமாம் சார், அவன் அது அதாம்மா அந்த ஆதகம்லாம் இருக்குல்ல, அவனை கண்டாலே ஒரு ஆதகம் இருக்கும்ல, பூராத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஜட்ஜம் அந்த அப்படி உட்காந்துருச்சு, என்னடா அவங்க வீட்டு சண்டை இங்கே கொண்டு வந்துட்டானே அப்படின்னு. அப்போ நான் பார்த்தேன், அந்த அம்மா என்னைய பார்க்குது, ஏண்டா வக்கீல் நீ ஏதாவது சொல்கிறேன்டா, படிச்சுவிட்டு இங்கே வந்து திரும்ப சண்டையை கொண்டு வர்றதுக்கு என்னையே ஒரு ஆளாக பயன்படுத்திட்டீங்களான். நான் டபக்குன்னு மயில இங்கே வாமா, கேட்ட கேள்வி என்ன, அவனுக்கு தொந்தரவு பண்ணுறானா, தொந்தரவு பண்ணுறாங்க, அதோடு முடிச்சிரு, அவன் விளக்க மாற்ற கொண்டு அடிக்கிறேன், கெட்ட வார்த்தையில் வைக்கிறான் சார், காதல், இதெல்லாம் உன்னோட விட்டுரு, இங்கே கேட்ட கேள்விக்கு பதில். அப்போ என்னன்னா, நிறைய மக்கள் என்ன செய்யணும், அதிக பிரசங்கியாக ஒன்று போகிறான், இல்லைன்னா ஒன்றுமே செய்கிறது இல்லை. இப்போ தேவன் ஒரு விஷயத்த சொன்னார், அதுக்கு தான் அந்த மதையிலான மரியாளம்மா ஆண்டவருடைய தாய் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்க, செய்யுங்கள், do what he say, அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரு, என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து, கற்சாடி பூரா தண்ணிய ரொப்புங்க. ஆனா அங்க என்ன தேவையா இருக்கு, திராட்சரச குறைவுபட்டது. சில வேலைக்காரங்க வந்து எஜமானுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே திட்டுவாங்க, தெரியுங்களா, திட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு அறிவுக்கட்டி, என்னத்தையும் அவனுக்கு பணம் வந்துருச்சுங்க, சும்மா இவன் பைத்தியக்காரங்க, அவன் ஏதோ உங்கள் அப்பன் சம்பாரிச்ச பணத்தில் ஆடுறான் அவன் சொல்லிக்கிட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு வேலை வைப்பேன். அப்போ அது மாதிரி இங்கே ஒரு குரூப் வேலை செய்கிறான். என்னையா அந்த ஆள் வந்து தண்ணி இங்கே சாப்பாடு திராட்சரசம் குறைவுபட்டுன்னு சொன்னால் இந்த மனுஷன் இது பைத்தியம் மாதிரி தண்ணியை ரொப்புன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் நீ சொல்லுவேன்றதுக்கு தான் அந்த அம்மா முன்கூட்டி சொல்லிருச்சு. இதெல்லாம் நீ மனசில் ஏற்றிக்காத, உனக்குள்ள கட்டளை என்ன, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது அவ்வளோதான், நீ செய். அதில் வந்து அறிவு உங்களோட சுய புத்தியெல்லாம் சிந்திக்காதங்க, கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி தெரியுமா செவி சாய்க்கணும், கீழ்ப்படுதல். வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, நீங்கள் எதுவுமே உங்கள் அறிவுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்காமல் சொன்னா குதிச்சிடணும், அவ்வளோதான். இந்த தண்ணி கிடக்கு, குதினா போய் குதிச்சு போடணும், அவ்வளோதான். தண்ணி முன்னாலே வரப்போ பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் தண்ணின்னா கொஞ்சம் பயம். காலையில் 5 மணிக்கு வரும்போது ஒரு மாதிரி இருட்டார், இப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்தேன், பிள்ளைகள்லாம் பாதுகாப்பாக இருக்குமா, குழந்தைகள்லாம். பிரதர் ஒரு பெரிய செவருங்க எழுப்பு, இப்படிலாம் நானாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், என்ஜினியர் மாதிரி. 5 மணிக்கு இங்கே வந்துக்கிட்டு இந்த செவர் இங்கேருந்து அங்கே போனால் நம்மளாம் அதை செய்வோமே நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா, இந்த கீழ்ப்படுதல் என்ன, சொல்கிறத கேட்கணும். இன்னைக்கு பிள்ளைகிட்ட போய் கீழ்ப்படுதல் சொன்னவே அடுத்த வசனத்தை சொல்கிறான். அடுத்த வசனம் வாசியா, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, கோபப்படுத்தாதுன்னு சொன்னா, ஏன் கீழ்ப்படியில் தருதா, என்னை கோபப்படுத்த நீ தானையா, நான் நல்லவன் தங்கமானவன், ஊர் உலகத்தெல்லாம் நல்லவன் சொல்கிறான், ஊர் உலகத்தெல்லாம் நல்லவன் சொல்ல. சில ஒய்ஃப் சொல்லணும், ஏமா ஊரில் என்னை அவ்வளோ மதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களும் ஒன்று மாதிரி ஆளாக இருப்பாங்க. அதாவது இவனுக்கு லூசுன்னு பேராச்சு, இவன் ஒரு பெருமையாக ஒரு விஷயத்த சொன்னால் அவங்களும் லூசுன்னு சொல்கிறது. அதாவது இவனை எப்படி பார்த்தாலும் இவனை டார்கெட் பண்ணணும், அவ்வளோதான். இவனை வந்து என்ன செய்யணும், எந்த எல்லைக்கு போனாலும் கலெக்டரே ஆனாலும் அவனை வந்து என்ன செய்யறதில்ல, நீ ஊருக்கு கலெக்டராக போறியா, பிள்ளைக்கு தொட்டியில் ஆட்டு, அப்புறம் பார்த்துக்கிறோம். எத்தனை இடத்துல நடக்குது. அப்போ கீழ்ப்படுதல்னா என்னன்னா சொல்கிறத செஞ்சுட்டு போயிட்டே அவ்வளோதான். இப்போ நிறைய இடத்துல கவுன்சிலிங் என்ன தெரியும் சொல்லுவான், சார் இப்படி சார் அப்படி ஆதங்கத்தை கொட்டுவாங்க. சரி சொல்லிட்டல்லப்பா அவனை நிப்பாட்டுவானுங்க, சொல்லிட்டல்லப்பா, ஆமாம் இப்படி பண்ணிட்டான் கொண்டுட்டான், சொல்லிட்டல விடு கிளம்பு. நான் சொல்லிட்டேன், சொன்னதுக்கப்புறம் ஆக்ஷனுக்குள்ள நீ உள்ளே போகக்கூடாது. சொல்லிட்டியா, மனசை கொட்டிட்டியா, விட்டுரு, மனபாரத்தை விட்டுரு. அப்போ பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படுதல் என்பது அவர் தேவன் அவனை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் அவன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தார், எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார்.
மரணம் வரைக்கும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மரண டேட்டு தெரிஞ்சிச்சுன்னா யாருக்குமே நிம்மதியாக வாழ முடியாது. ரெண்டாவது, நம்முடைய இருதயம் இன்னொருத்தவனுக்கு சிந்திக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யாருமே யாரோட ஒத்தே போக முடியாது. ஹஸ்பண்ட் என்ன சிந்திக்கிறான்றது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போயிடும், ஒய்ஃபுக்கு என்ன சிந்திக்கிறான் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போயிடும். டிரான்ஸ்பரண்ட்டாக போயிடும். இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நம்முடைய சிந்தனைகளை மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட முடிவை மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்தினா வச்சுக்கோங்களேன், சண்டை சச்சரவாக போயிடும், அட்டியும் தட்டியுமா போயிடும். டெய்லி 10 இடத்துல நம்ம சண்டை போடணும், 10 இடத்துல 20 இடத்துல அடி வாங்கணும். இதான் நடக்கும். சரிங்களா? ஒரு கண்டக்டர்கிட்ட ஒரு தண்ணி போட்டேன். ஒருத்தன் என்ன பண்ணிட்டேன், சாராயம் குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். நான் ஒரு முறை பெரிய குளத்துக்கு ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷம் முன்னால். அப்போ உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டு உளறிக்கிட்டே வரேன். அப்போ கண்டக்டர் போய் அவன்கிட்ட கேட்குறாரு, அமைதியாக விளாட்டு இறக்கி விட்டுருவேன் அப்படின்னோட அவன் சொல்கிறேன், உன்னைய மாதிரி நான் ஒன்றும் சில்லற போல பிழைக்கிறவன் கிடையாது அப்படின்ட்டு. எனக்கு அவன் சொல்கிறேன், சார் பாருங்கள் சார், நான் பை பூரா சில்லற வச்சுருக்கிறனால இவன் என்ன சொல்கிறேன், உன்னைய மாதிரி சில்லற போல பிழைக்கிறவன் இல்லை சார் சொல்கிறேன். சார் சரி நீ என்ன வேலை பார்க்குற? அவர் உள்ளே வந்துட்டார். அவர் இவனை மாதிரி எத்தனை பேர் மாடங்கட்ட வாழ்க்கையை பார்த்துருப்பார். சரி நீ என்ன வேலை பார்க்குற? நான் மரம் ஏறுற வேலை பார்க்குறேன். எத்தனை நாள் வேலைக்கு போவேன்? 2 நாள் போவேன் வாரத்துக்கு. எவ்வளோ சம்பளம்? 300 ரூபா. அப்போ 4 நாளைக்கு போகிறவே உனக்கு இவ்வளோதான் சம்பளம். அதை பற்றி நீ பேசாத. நான் எவனுக்கு அடிமை இல்லை. அடுத்தவன் பேசுகிறேன். நான் யாருக்கு கொத்தடிமை கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நீ அடிமைடா. நீ நேரத்துக்கு ஒரு நாப்படி இல்லைல்ல. இன்னைக்கு வேலைக்கு போகல, நான் வீட்டில் படுத்துக்கிருவேன். இந்த இப்போ வேலை பார்த்தேன், தண்ணி அடித்தேன், வீட்டில் போய் படுத்துக்கிறப்ப என்ன எவனும் கேட்க மாட்டேன். அவன் உலகத்தில் ராஜாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பிரியமானவர்களே, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்ப்படிதல் என்பது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீ சுய சிந்தையில் சிந்திக்காத. உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர், அதாவது நம்ம போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. யார் சொன்னது ஓம் பிள்ளைன்னு? வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் எப்படி ஜெபிக்கணும்னா, பிதாவே இது நீர் கொடுத்த இந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க, அவனுக்கு நோயை குணமாக்குங்க, அவனை படிக்க வைங்க, அவனை ஊழியக்காரனாக்குங்க அப்படின்னு என்னைக்கு நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுது உங்கள் பிரச்சனையை கடவுளுடைய பிரச்சனையை மாற்ற தெரியுதோ அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். அதுக்காக வந்து கோக்குமாக்கா அவர் ஏமாத்துன்னு நினச்சிடக்கூடாது. அது தேவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மக்கள்லாம் விபச்சாரம் பண்ணதுனால இவங்கெல்லாம் அழிச்சிடுறேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் சந்ததியை தான் குடும்பத்தை வளர்த்தா போதுன்னு அவர் நினைக்கல. உடனே சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் அப்படி எனக்கு வாக்கு கொடுக்கலையே, இந்த ஜனங்களை நான் வந்து பழகி பெருக பண்ணுவேன் தான் நீங்கள் சொன்னீங்க. அதில் உலகத்தான் சொல்லுவான், அவங்க கடவுளே கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அல்லவா. இது நமக்கு தேவையில்லாத ஒன்று. கடவுள் கோபம் கொஞ்சம் குறையுது. அப்போ நம்முடைய எல்லா காரியத்திலையும் நாம் தேவனிடத்தில் போய் அவரிடத்துல மன்றாடி நாம் ஜெபிக்கும் பொழுது, அதாவது நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்தில் முழங்காலிட்டு ஜெபிக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து செய்ய நிற்க வைப்பார். அதை விட்டுட்டு அங்கங்கே போய் எல்லார் இடத்துலையும் கைகட்டி நிற்கிறான். கடவுள்கிட்ட இவங்க வந்து சஞ்சரிப்பதில்லை, வாழ்வதில்லை, தேவனை தொழுது கொள்வதில்லை. எல்லா கதையும் சொல்கிறாங்க. சார் எனக்கு வந்து பிரதர் லீவு தர மாட்டாங்க, எனக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அங்கெல்லாம் போகாத. ஒரு முறை தெரியாதனமாக என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சொந்தக்காரன், இது வேறு வழியே இல்லாமல் வேறு ஊருக்கு நான் போயிட்டேன். ஆனால் நான் ஆராதனை தடை பண்ணலை, அங்கே உள்ள ஆராதனை அட்டன் பண்ணிட்டேன். ரிட்டர்னில் வரப்போ கார் பிரேக் டவுன் ஆகி 20,000 செலவு. அப்போ உடனே அங்கனே கையை தூக்கி குடும்பம் பூரா ஐயா அப்பான்ட்டு, ஐயா நாங்கள் ஸ்தோத்திர காணிக்கை எடுத்து வச்சிடறோம், எங்களுக்கு ஏதோ காப்பாற்றினதே போதும். அப்போ கர்த்தருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. 1000 நாளை பார்க்கணும் அவருடைய பிரகாரங்கள் செல்லும் ஒரு நாள் நல்லது. அடுத்ததாக முடிச்சிடலாம், டைம் ரொம்ப போயிட்டுருக்கா பிரதர், தப்பாக நினச்சிக்காங்க. இந்த தெரு கூத்தில் வந்து ரொம்ப நேரம் முடிக்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? விடிய விடிய வேஷம் மாற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க, பின்னால் அப்படி நின்றுக்கிட்டு அப்படி போயிடக்கூடாது. எபிரேயர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் வாசி. என்னோட சப்ஜெக்ட் நான் முடிச்சிடறேன். எபிரேயர் புத்தகத்துக்கு வருவோம், 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். தயவுசெய்து வாசிங்க. 4-5 நினைக்கிறேன்.
ம் 5ஆம் வசனம். சரி, இங்க ஏனோக்குடைய சம்பவத்தில் இன்னொரு விஷயம் என்ன கத்துக்கிறோம்? தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை, நியாய தீர்ப்புகளை குறித்து இந்த உலகத்தில் எச்சரிப்பாக நீங்கள் உபதேசம் பண்ண வேண்டும், போதிக்க வேண்டும். 3வது, அவனுக்கு விசுவாசம் இருந்தது, பை ஃபெய்த். அதாவது இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே. யாரெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தில் இருந்தார்களோ பை ஃபெய்த், பை ஃபெய்த், பை ஃபெய்த்னே வரும். விசுவாசம்னா என்ன? 1ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படில் உறுதியும் காணப்படாது என்னவா இருக்கு? நிச்சயமாய் இருக்கிறது. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமாய் இருக்க முடியாது. Without faith it is impossible to please God. விசுவாசம்னா நீ பார்க்காத கடவுளை நீங்க நம்புறீங்க, இதுதான் விசுவாசம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல் நம்ம எப்படி நடக்கணும்? விசுவாசித்து நடக்கணும். அதனால தான் நம்ம உருவத்தை இங்கே வச்சுக்கல, இயேசு கிறிஸ்துடைய உருவத்தை நம்ம வச்சுக்கிடல, அவருடைய போட்டோ நம்ம வச்சுக்கல, சிலுவையை வச்சுக்கல. இந்த தரிசித்து நாம் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, தோமாவே நீ என்னை கண்டதனால் விசுவாசிக்கிறாய், காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அந்த விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணவில்லை. அப்ப ஏன் ஒரு மரணத்தை காணல? விசுவாசியா அவர் இருந்ததுனாலே மரணத்தை காணவில்லை. அப்ப ஏனோக்குடைய அடுத்த வாழ்க்கையில என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவர் ஒரு ஃபெய்த்ஃபுல், அதாவது அவர் விசுவாசம் உள்ள ஒரு ஆத்மா. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, நாம விசுவாசியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசி பற்றி நிறைய வசனம் சொல்லுது. விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? பதறான். பதறக்கூடாது. விசுவாசி எந்தெந்த பிரச்சனை வந்தாலும் பதறக்கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய எந்த உபத்திரம், எந்த பிரச்சனையும் பதறக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. யோவான் 16:33 சொல்றாரு, யூ ஹாவ் ட்ரிபுலேஷன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ அது வந்துச்சு, அதெல்லாம் நினைக்காத. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய்ய? அடுத்த கட்டத்தை நோக்கி போ. இது ஆண்டவர் சொல்றாரு. உபத்திரத்தையே பார்த்துக்கிட்டு ஐயா அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு எல்லாம் சொல்லாத. அடுத்த கட்ட ஆண்டவர் சொல்லாரு, உண்டு, ஆனாலும் நீ என்ன செய்ய? திடன் கொள். திடன் கொண்டாதான் அடுத்த காரியத்தை செய்ய முடியும். அதான் சொல்ற. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுது? திடன் கொள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஐ ஓவர் கம் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்ப நீ என்ன செய்ய முடியும்? ஜெயிச்சிட முடியும். எங்க அப்பா ஒரு விஷயத்தை செஞ்சாரு, நானும் செஞ்சிட முடியும். எங்க அம்மா ஒன்று செஞ்சாங்க, நானும் செஞ்சிட முடியும். என் கிளாஸ்ல இன்டர்வியூல முன்னால உள்ள ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணிட்டான், நானும் வந்துட முடியும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் 2 யோவான் புத்தகத்தில் சொல்றாரு, 1 யோவான் புத்தகத்தில் 4:3 சொல்றாரு, இந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா விசுவாசம் இருந்தால் ஜெயிச்சிட முடியும். அந்த விசுவாசம் பெருசா இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த மத்திய புத்தகத்தில் சொல்றாரு, லூக்கா புத்தகத்தில் சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். இந்த வசனத்தை படிச்சுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்மையா நினைச்சவன், என் கூட பைபிள் காலேஜில் படித்தேன், ரொம்ப அழகாக இருப்பான் ஆள், எப்பவுமே கோட்டில் தான் வருவார், நல்ல ஒரு நடிகர் மாதிரி இருப்பேன். அவன் என்ன பண்ணுற, வசனத்தை வாசிட்டு போய் மெரினா பீச்சில் போய் நின்று கண்ணை மூடி கண்ணை திறக்கும், எந்த பிள்ளை என் கண்ணுக்கு தெரியுதோ அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டேன். ஏன்னா மலையே பேருந்து போன்னு சொல்லி பிடிச்சி. விசுவாசம்னா அது நடக்கும் வேற சொல்லுது விசுவாசம். இப்போ எனக்கு நடக்க வேணும். கண்ணை திறந்து பார்த்தா அழகான பிள்ளையும் தெரிஞ்சு போச்சு கண்ணுக்கு. பின்னாலே போக, ஐயா எக்ஸ்கியூஸ் மீ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல, அந்த பிள்ளைல எனக்கு நிச்சயமாகி போச்சுன்னு அந்த பிள்ளை சொல்ல, போய் செருப்படி போட்டு அப்புறம் வந்தேன் வீட்டுக்கு. எங்ககிட்ட வந்து சொன்னவன் நான் சொன்னேன், இங்கே வாயா, உனக்கேற்ற மாதிரி ஒன்று அமைஞ்சதுனால பின்னால் போயிட்டேன். ஒரு வயசான கிளை வந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? அது எப்படி போவேன்? அந்த புத்தி தாண்டா இதில் இருக்கணும். ஒரு புத்தி சிந்திக்குதுல, எது உனக்கு தகுதியானது? நான் உடனே இந்திய நாட்டு ஆண்டவரே நான் இந்திய நாட்டு பிரதமர் ஆகணும் அப்படின்னா, பிரதமருக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? நீ என்ன டீ வித்தியா, இல்லை அவர் மாதிரி கஷ்டப்பட்டியா, இல்லை எங்கடா போய் அடிபட்டியா, குடும்பத்தை இழந்தியா? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாரோ அவருக்கு தான். அந்த பாதையே நீ இல்லையே, உனக்குள்ளதில் நீ நில்லு, அவ்வளோதான். அதில் இருந்து ஜெயிச்சு காட்டு. அப்ப இந்த விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அடுத்த பாயிண்ட்.
தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே என்ன செய்தான்? சாட்சி பெற்றான். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, ஏனோக்கு அன்னைக்கு கம்மியான ஆயுசு. நம்ம எவ்வளோ ஆயுசு வாழ்கிறோமோ அதெல்லாம் நம்ம கணக்கே இல்லை. வாட் எவர் இட் மே கம்ஸ், என்ன வேணா வரட்டும். ஆனால் இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். நிறைய இடங்களில் டினாமினேஷனில் நம்ம பார்க்குறோம். சாட்சி இப்போ ஐயா சாட்சி சொல்ல போகிறாரு. அவர் உடனே சொல்லுவார், ஐயா நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டோம், கொண்டோம், இப்படி எல்லாம் கடன் வாங்கினோம், ஒரு கடையை வச்சோம், இல்லை வருமானத்தை பார்த்தோம், கார் வாங்கினேன், இது பண்ண அலேலுயா எல்லாம் கையை தூக்கிறோம், முடிஞ்சு வச்சு. இது சாட்சி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு யோவான் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 32 சொல்றாரு, நான் மனுஷனுடைய சாட்சி என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் என்னுடைய சாட்சி என்ன வராது? மெய்யாயிராது. சாட்சியோட இலக்கணம், அதாவது சட்டத்தில் எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, சாட்சிய சட்டம் இருக்கு. அது 159-53 செக்ஷன் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, கோர்ட்டில் கூட ஒரு சாட்சி சொல்லணும்னா தன்னை குறித்து யார் சாட்சி சொல்லணும்? மற்றவங்க சொல்லணும். அது 2 வகையான சாட்சி இருக்கு. ஒன்று என்ன தெரியுங்களா? நேரடி சாட்சியம், இன்னொன்று கேள்விப்பட்ட சாட்சி. சிலர் சொல்லுவான், ஐயா நான் அவன் கொலை பண்ணதை அவன் கொலை பண்ணா சார், அவன் தான் பண்ணா சார், அவன் தான் பண்ணா சார்ன்னு சொன்னேன். சரி நீ பார்த்தியா? அடுத்த கேள்வி, நீ பார்த்தியா? இல்லை அவன் ராமசாமி சொன்னான், அவன் அந்த பக்கம் தான் வந்தான், இல்லை ராமசாமி நீ கண்ணில் பார்த்தியா? இல்லை கண்ணில் வாங்கல, அப்போ நீ கேள்விப்பட்டாள். இது பொய்யா கூட இருக்கலாம். அவன் தான் வெட்டினாட்டு யாருக்கு என்ன தெரியும்? அப்ப சாட்சியோட இலக்கணமே நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அதுதான் 2 யோவான் புத்தகத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, அம்மாளே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்ட சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்க சாட்சியை சொல்வதை விட சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை குறித்து இன்னொருத்தர் சொல்லுவாங்க, பிரதர் டைமுக்கு இப்படி வருவார் சர்ச்சுக்கு, எந்த ஒரு விஷயத்தில் கோவப்பட மாட்டார், அவரை பற்றி சொல்லுவாங்க. இல்லை எல்லாத்தையும் அந்த ஆளை கடுன்னு பொறிஞ்சு தள்ளிவிடுவாங்க. கோவக்காரங்க, நல்ல ஆள் தான், கொஞ்சம் கோவக்கார். இல்லை இவரா, இது எல்லாம் உள்ளதான், அப்பாவி, தன்னுடைய சொத்தை கூட காப்பாற்ற தெரியல. எங்கள் சர்ச்சில் அப்படி ஒரு ஆள் இருந்தான். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டார், பிள்ளைன்ட்டு அவன் தலைமுறைக்கு பூரா சொத்து சேர்த்து வச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். இவன் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு ஃபோன் அடிக்கிறேன், சார் இங்கே வாங்க, அந்த நபர் பங்களாக்குள்ளே உட்காந்து எப்போவுமே நைட்டு பூரா அழுகிற சத்தம் கேட்குது சார், வாங்க. அப்படி அங்கே போய் பார்த்தா இவன் என்ன பண்ணுறான், குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, பிள்ளை இல்லை, தனியாக உட்காந்து நான் விடிய அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ இந்த பணமோ இந்த பொருளோ இருந்தால் அவன் நிம்மதியாக இருப்பான்னு அவர் நினச்சது தவறு. இது அவனுக்கு நிம்மதியை கொடுக்கல. இதை தாண்டி மனிதர்களோட சோஷியலைஸ்டு பண்ணணும், மனிதரோடு வாழணும், கடவுளோடு வாழணும், சபையாரோட வாழணும். இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அப்ப நாம் வாழ்வதற்கு, நாம் மரிப்பதற்கு முன்பதாக அப்படியே நம்ம என்னத்தையோ வாழ்ந்தோம் கொண்டோம், ஏதோ போய் சேருவோமா, எப்படியோ போவோம், அப்படி இருக்கக்கூடாது. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை பற்றி இந்த உலகம் சொல்லுது, அவன் பெரிய ரத்த பிரியன், அவன் பெரிய உபச்சாரக்காரன், எல்லாம் சாட்சி சொன்னாலும் கர்த்தருடைய பார்வையிலே ஆண்டவர் அவனை பற்றி என்ன சொல்றாருன்னா, இவன் என் தாசன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் சொல்லுது. எத்தனை தீர்க்க தரிசனம் இருக்கு தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் ஏறக்குறைய 330 தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்ப இந்த ஈசா என்னும் துளிர் அந்த அவருடைய மகன் தான் யாருங்க? ஈசாவுடைய மகன் தான் யாருங்க? தாவீது. இந்த மகன் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய, தாவீது மகனா இயேசு கிறிஸ்து இல்லை, அந்த கிரெடிட் அவனுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். பாருங்க, அதில் எல்லாமே தப்பு தண்டா பண்ணவனா இருக்கான். 3 பெண்களுடையது, அவங்களுடைய வாழ்க்கை, நம்ம ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போவேனா, எல்லாருடைய வாழ்க்கை அங்கே இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் இயேசு கிறிஸ்து வர. ஏன்னா இந்த பாவத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் வருகிறேன் என்றதுக்காகத்தான். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். எல்லா பாவத்தையும் அவர் ஆற்றில் தூக்கி போட்ட மாதிரி தான் எல்லாத்தையும். வா, நீ எல்லாமே வா. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என் பேரை மாற்றிக்கிறவா, ராமர்ன்னு இருக்கு சார், அசிங்கமாக இருக்கு, மாற்றிக்கிறவா, ராபர்ட்டுன்னு எதாவது மாற்றிக்கிறவாண்டார். ராமரவே நம்ம முழுக்கியிருக்கோம். ராமரவே என்ன பண்ணிட்டான்? ஞானஸ்தானம் படித்த இருக்கு, அதிலே நீ இரியா, அதான் நல்லது. ராமரவே நம்ம முக்க முடியுமா? முக்கிட்டான்.
அது இதுலேயே இரு அப்படின்னு. ஆமாம் பாருங்க, ரைட்டு தான் நீங்கள் சொன்னது. இது எதுக்கு ராபர்ட்னு மாத்திர, இது எதுக்கு ஆரோக்கியன் மாத்திர, இது எதுக்கு சூசேமான் மாத்திர, இது எதுக்கு இப்படி மாத்திர, அதெல்லாம் உனக்கு பைபிள் பேர்லாம் நிறைய இருக்குது. பைபிள் பேரில் நிறைய இருக்குது தெரியுங்களா? அதெல்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. திரிசான்னு ஒரு பேர் இருக்குது பைபிளில். இனி அது பைபிள் பேருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை இல்லை சச்சா, அது நடிகை பேருங்க, பைபிள் பேர் அது உனக்கு தெரியாது. அப்போ பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது இது மார்க்கம் அல்ல, ஒரு பேர் மார்க்கமோ ஒரு உடை மார்க்கமோ இல்லை கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஒரு கூட்டமோ ஒரு ஜாதி மார்க்கமோ இல்லை ஒரு ஊர் மார்க்கமோ கிடையாது. இது சர்வ சங்கமாகிய சபை. அங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கிறோம்? we are all one in Christ. கலாத்தியர் சாப்டர் 3 verse 26 following, 3:26 சொல்லுது. நம்ம எல்லாரும் ஒரே மக்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்களை பார்த்து சொன்னாங்க, இவரும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர் தான். ஏன்னா அவருடைய செயல்லாம் அப்படியே இருக்கு. விஜயகாந்த் மாதிரி வாழ்கிறவங்க அவர் மாதிரியே நடிக்கிறாங்க. இன்னொன்று இந்த நிறைய டூப் போடுறவங்களும் அவங்களாவே வாழ்கிறாங்க. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தாடியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய முடியை வச்சுட்டு இயேசு கிறிஸ்து இப்படி தான் சாந்தமாக இருந்தார், அது கிடையாது. அது அல்ல கிறிஸ்துவம் என்பது. இது வாழ்வியல், இது வாழ்வியல். நான் 1000 வசனத்தை பேசுறது, ஒரு வசனத்தை நான் ஃபாலோ பண்ணாலே நான் பரலோகத்துக்கு போகலாம். இதை வாழ்க்கையில் செஞ்சாலே போதும். அன்பை பற்றி பெரிய சொல்லுது, அன்பை பற்றி சொல்லுது. சார் அவன் அவனை அடிச்சே பிடுவேன் சார், கையை காலை உடச்சி பிடுவேன் சார்னு ஆதகத்தை கொட்டுறான். நான் சொன்னேன், ஏண்டா அவன் ஒரு முறை தானே உன்னை திட்டினான், ஓ மனசை நீ ஒவ்வொரு நாளும் திட்டி திட்டி புண்ணாக்கிக்கிறியா? அவன் ஒரு முறை அவன் தான் என் கெட்டிக்காரன். உனக்கு ஒரு முறை அவனை தூண்டி விட்டுவிட்டு உன்னை நிம்மதி இல்லாமல் பண்ணுறான் பாரு. நீ எப்போ பார்த்தாலும் அவனை ஒரு அடியாவது அடிச்சிருக்கணும், அவனை ஒரு 4 கேள்வியாவது இருக்கணும், இதே உன்னை புலம்ப வச்சுட்டான் பாரு. அன்பை பற்றி சொல்லுது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை என்ன செய்யும்? சகிக்கும். சகலத்தை என்ன செய்யும்? நம்புது. ஈசாக்கு இந்த மலையில் ஏற்றி அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா சொல்கிறாரு, அப்பாட்ட கேட்குறாரு, இந்த பையன் கேட்குற விறகு சுமந்துக்கிட்டு கேட்குறான், அப்பா பலிக்கு என்ன இல்லை, ஆடு எங்கே? அவனுக்கு தெரியுது பலின்னா விறகு வேணும், அடுத்து என்ன வேணும்? தீ வைக்கிறதுக்கு நெருப்பு வேணும், அடுத்து அதில் தீயில போடுறதுக்கு என்ன வேணும்? ஒரு விலங்கு வேணும். அப்பா இது எங்கே அப்படின்னோன்னா அவனுடைய மனதுக்குள்ளே, தகப்பனுடைய மனதுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். டேய், அந்த ஆடே யார் தான்? அந்த ஆடாக இருக்க போகிறது யார் தான்? நீ தான்டா. ஆனால் அங்கே போனவனை திரும்ப அவனை கைகளை கட்டி கால்களை கட்டி அவன் என்ன நினச்சிருப்பான்? அந்த பையன் இப்போ உள்ள பையனாக தான் நினச்சிருப்பான். இப்போ உள்ள பையனை தான் நினச்சிருப்பான். எங்கனையாவது கல்லு கட்டச்சிச்சுன்னா நீ எல்லாம் ஒரு அப்பனாடா. நேற்று ஒரு எதுலேயே பார்த்தேன், ஒரு அம்மா தோசைகளை வச்சு வெளுக்குது பயலை. அவன் புடிங்கிட்டான், சின்ன பையன் புட்டிங்கிட்டு அவனும் மல்லு கட்டு. அந்த அம்மா 2-3 நிமிஷம் சண்டை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அம்மா பிடிச்சி காலில் மெதிச்சு, எங்கேயோ ஒரு இந்தி வடநாட்டில் நடக்குது, அட்டி சத்துன்னு விட. அது குழந்தை தானே, ஒரு கட்டத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டேன், நின்று அழுக ஆரம்பிச்சிட்டேன், தொலைச்சி போய் அப்படி. அப்போ இன்னைக்குள்ள பிள்ளைகள் அவ்வளோ கீழ்ப்படுதல் இருக்காது. அன்னைக்கு ஈசாக்கு தன் கைகளையும் கால்களையும் கட்டும் பொழுது அவன் அமைதலோடு, அந்த குழந்தை விவரமான ஒரு பிள்ளை, இவ்வளோ விஷயத்தை பலியை பற்றின தெரிந்த பிள்ளை அமைதலோடு இருந்து தன்னுடைய தகப்பன் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இதுதான் கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, நம்முடைய செய்தி நிறைவு செய்வோம். இந்த நாளில் கூட முதல் ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கலாம், முடிச்சிடலாமா, சம்மரைஸ் பண்ணலாமா? நாமும் ஏனோக்கை போன்று ஆண்டவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை பற்றின எச்சரிப்பு செய்திகளை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். அடுத்தது அவருடைய 2ஆம் வருகை பற்றி நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு சஞ்சரித்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வசனங்களோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக அவருக்குள்ளே விசுவாசம் இருந்தது. நாமும் கூட விசுவாசத்தோடு வாழ்வோமே ஆனால் இந்த மரணத்தை காணாதபடிக்கு பரலோக வாழ்க்கைக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்படுவோம். நான்காவதாக அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை அந்த ஏனோக்கு வாழ்ந்தார். நாமும் கூட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கப்புறம் யாராவது நம்மளை பற்றி சொல்லுவது, அவன் கிடக்கிறான் போய் சேரட்டான், எல்லாம் பூமிக்கு பாரமாக என்ன அப்படி சொல்லிடக்கூடாது யாருமே. ஐயோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் இந்த கொரோனாவில் இறந்து விட்டாங்க, இன்னும் இருக்காயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் லிஸ்ட்டு வரல, கணக்கு எடுப்பு இப்போ எடுக்க போகிறாங்க. அதை விட இந்த செத்தவன் கணக்கு இன்னும் எடுக்கணும்.
அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன கேட்டால். அப்போ என்னன்னா, இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை நாம் மரிப்பதுக்கு முன்பதாகவே எடுக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சிறு வயதில் சபையில் வந்த ஒவ்வொரு விசுவாசிகளை பற்றின அந்த நல்ல எண்ணங்கள், குணாதிசயங்கள் என் மனசுக்குள்ளே இன்னமும் இருக்குது. ஒரு ஐயா வந்து 9 மணிக்கு சர்ச்சுனா 8:55 வந்து அவர் உட்காருவார். அந்த சகோதரன் என்னுடைய பார்வையிலே ஒரு 10-20 வருஷம் கழித்து கேன்சர் பேஷண்ட்டாக மாறிட்டார். அப்பயும் நான் நினைக்கிறேன், சரி அவர் வரமாட்டாரோ, மொட்டைலாம் அடித்து ரேடியேஷன்லாம் போட்டு முடியெல்லாம் கொட்டி போச்சு. அந்த வாரமும் அதே டைமில் வந்து உட்கார்றாரு. அந்த ஐயா இறந்து போனார் இப்போ 2 மாதத்துக்கு முன்னால். பாருங்கள், கேன்சராக இருந்து அவர் அவ்வளோ முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுத்தனால 87 வயசில் வாழ்ந்து மரித்தார். அமெரிக்காவில் மரித்து போனார். 87 வயசு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, எங்கள் சபையை சேர்ந்தவர். அவருக்கு எனக்கு தெரிஞ்ச 40 வயசுலேருந்து 50 வயசுலேருந்து கேன்சராகவே இருக்கார். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த பலவீனத்தை அதை ஆட்கொள்ளவில்லை. பலவீனத்தினுடைய என்னுடைய பலன் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர், நேர்த்தியாய் செய்ய வல்லவர். நீங்கள் செஞ்சால், ஒருவேளை இந்த 5 அப்போ 2 மீனை சாப்பிட்ருந்தா அந்த பயலுக்கு எவ்வளோ சாப்பாடு தான் கிடச்சிருக்கும்? எவ்வளோ கிடச்சிருக்கும்? எவ்வளோ கிடச்சிருக்கும்? அதில் பதில் இருக்குல்ல. நான் மேக்ஸ் வாத்தியார் இல்லைங்க. 5 அப்போ 2 மீன் அவன் சாப்பிட்ருந்தா 5 அப்போ 2 மீன் தான் சாப்பிட்ருப்பான். அதை ஆண்டவரிடத்தில் அவன் கொடுத்ததுனாலே அந்த பந்தியில் ஒரு ஆள் அவனை உட்காந்துக்கிட்டான். இப்போ அவனுக்கு எவ்வளோ சாப்பாடு? 5 அப்போ 2 மீனா எவ்வளோ சாப்பாடு? அன்லிமிட்டெட் ஃபுட். எவ்வளோனா சாப்பிடு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், அங்கே சொல்லுது லூக்கா புத்தகத்தில் 6ஆவதுல, வேண்டிய மட்டும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். மீதத்தை எவ்வளோ அள்ளுறாங்க? எவ்வளோ மீதம்? எவ்வளோ? 12 கூடை நிறைய மீதத்தை அள்ளினார்கள். அப்போ நம்முடைய வருமானத்தை நம்மளே வச்சுக்கிட்டே இருந்தால் அது வரைக்கும் நீ சாப்பிட்டு மீதம்லாம் வராது, 10ஆம் போயிடும். ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது அது நமக்கு திரும்ப வரும்பொழுது வேண்டிய மட்டுமாய் அது மாறிவிடுகிறது, மீதமாய் மாறிவிடுகிறது. நாம் 10ஓட 11 உட்கார நம்ம மூலமாக அத்தனை ஜனங்களும் அங்கே திருப்தி அடைந்தார். அந்த சிறுவனோட உணவு தானே அத்தனை பேருக்கும். ஆக நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சில குழந்தைகளுக்கு நம்ம முட்டாய் வாங்கி தருவோம், செக் பண்ணுவோம். அந்த குழந்தை என்ன பண்ண, வாங்கி கொடுத்த உடனே இப்போ அப்பாவுக்கு ஒன்று கொடுப்பா அப்படின்னு கேட்டால் குழந்தை என்ன சொல்லு? சில குழந்தைய தன்னலமான குழந்தை, எனக்கு அப்படின்ட்டு. வாங்கி கொடுத்தது நம்ம தான், எனக்கு நான் தரமாட்டேன். அப்போ நம்ம நினச்சிக்க, சரி இது நமக்கு சோறு போடாது வயசான காலத்தில், அப்படி சின்னதாக. இன்னொருத்தர் கேட்போம், எப்போ எனக்கு கொடுப்பா. இன்னொரு பேர் அவசியம்லாம், இந்தாப்பா எடுத்து கொடு, இந்தாப்பா, அது எச்சிக்கிச்சமாக இருக்கேன், இந்தாப்பா எடுத்து கொடு. பரவாயில்ல, ஐயோ என் செல்லமே, என்ன நீ காப்பாற்றிடுவடா அப்படின்னு நம்மளா தூக்கி அந்த பிள்ளைய ஒரு சின்ன ஒரு சமாதானம் தான். ஆனால் இதை வாங்கி கொடுத்தது நம்மளா தான் இருப்போம். இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் நம்முடைய தேவன் தான். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கப்புறம் உடனே கடவுளை ஏமாத்துறது. அதாவது நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கு, ஆமே நல்லேலுயா ஆசீர்வாதம் அப்படி இப்படின்றது. அந்த எனக்கு நான் ஒரு அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு ஆத்மா ஞானஸ்தானம் எடுத்த உடனே, பிரதர் நீ சாகிற வரைக்கும் கிறிஸ்டின் சபை சார் பிரதர் சொல்கிறான்னா 2 வாரத்தில் வாஸ் அவுட் ஆயிடுவேன். நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் கூட அப்புறம் நிலைநிறுத்தப்படுறவங்க, மனம் திரும்பினவங்க கரெக்டாக நிற்பாங்க. அதனால தான் வந்து கெட்ட குமாரனை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவன் வந்து தவிட்டை தேடி போனான், பன்னியோட தவிட்டை. ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. அவர் திரும்ப மனம் திரும்பி தகப்பனுடைய வீட்டில் வரும்பொழுது அவனுக்கு விருந்து பண்ணினார்கள், அவனுக்கு வஸ்திரம் போட்டார்கள், அவனுக்கு பழைய அந்தஸ்து கிடைச்சது, வேலைக்காரர்கள் கிடைச்சார்கள், தகப்பன் கிடைச்சான், உடன் பிறந்தவன் கிடைச்சான். இப்போ அந்த வீடு என்பது என்ன? அந்த வீடு என்பது என்ன? கர்த்தருடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் என்னவா இருக்கு? ஆதாரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். கர்த்தருடைய வீட்டிலே நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யும்? என்னை பின்பற்றொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே என்ன இருப்பேன்? நீடித்த நாட்களாய் நிலைத்து. அந்த வீடு என்பது என்ன? 1 தீமோத்தேயுவில் சொல்றாரு, அந்த வீடு என்பது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சபைதான் அந்த வீடு. அப்போ சபையில் நாம் நிலைத்திருந்தால் ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். நீங்கள் போய் தேடலாம் வேண்டாம், தேடவே வேண்டாம். நான் எப்போவுமே ஒரு தைரியமாக இருக்கிறது ஒரு விஷயம் தெரியுங்களா? அம்பானி வீட்டில் எத்தனை வேலைக்காரன் இருக்கான்னு தெரியுமா? எத்தனை வேலைக்காரன்? 600 வேலைக்காரன் இருக்கான். 600 வேலைக்காரங்க. கடைநிலை ஊழியக்காரனுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா? 1 லட்சம் ரூபாயாம். கடைநிலை அவன் என்னத்தையும் கிளாஸ் துடைப்பானோ இல்லை கூட்டுவானோ பெருக்குவானோ. அது நம்ம ஊருக்காரன் 10 பேர் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் 10,000 ரூபா சம்பளத்தில்.
அம்பானி வீடுனா ஒரு பெருமை. ஆனால் அவருக்கு என்னன்னா, என் வீட்டில் இருக்கிறவன் இந்த அந்தஸ்தில் இருக்கணும், அதுதான் அந்த பணக்காரனுடைய வேலை. அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம் ராஜாவின் வீட்டு பிள்ளைகள், நாம் நல்லா இருக்கணுன்றது தான் கர்த்தருடைய சித்தம். அப்போ நீங்கள் நல்லா இல்லை, நான் நல்லா இல்லைன்னு சொன்னால் அது காரணம் நான் தான். புரியுதுங்களா? அது காரணம் நான் தான். என்ன நான் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே ஆபிரகாமுடைய வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க தெரியுங்களா? எத்தனை வேலைக்காரன்? ஒரு இடத்துல லோத்தை மீட்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வேலைக்காரன். ஏறக்குறைய 300 சொச்சம் வேலைக்காரனை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அவர் அம்பானியில் பாதி, அப்படி தானே? அம்பானியில் பாதி அளவுக்கு உள்ள மிகப்பெரிய அவருடைய சொத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது பூமி தாங்கக்கூடாது இருந்தது. ஆனால் அவன் எப்படி வாழ்ந்தான்? இந்த உலகத்தில் பரதேசி போல சஞ்சரித்தான். தேவன் சொல்லக்கூடிய இடத்துல இங்கே போ என்று சொன்னால் கேட்காமல் அந்த தேசத்துக்கு போனான். பரதேசி, பஞ்ச பரதேசினா ஒன்றும் வீடு வாசல் நிலம் துணிமணி இல்லாதவன் கிடையாது. அவன் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான். அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, இது லாசர் வந்து எங்கே போனார் நம்ம சொல்றோம். எங்கே போனாருங்க? அவருக்கு இளைப்பாறுதலுக்குள்ள போனார். ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டான்? எங்கே போயிட்டான் சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யன் எங்கே போனா? வேதனை உள்ள பாதாளத்துக்குள்ளே போயிட்டான். வேதனைக்குள்ள இடத்துக்குள்ளே போயிட்டான். அப்போ நிறைய சொல்கிறோம் ஐஸ்வர்யவான் போக முடியாது, அப்படிலாம் இல்லை. இந்த லாசரு ஒருத்தருடைய மடியில் உட்கார்ந்து இருந்தார். யாருங்க? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமே யார் தான்? இந்த பூமியில் அவரே ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். ஐஸ்வர்யவானும் அங்கே இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறார், தரித்திரவானும் இருக்கிறான். இங்கே ஐஸ்வர்யமும் தரித்திரம் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்வல் யாவரும் பரலோகத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. இந்த ஏனோக்கை போன்று இந்த உலகத்திற்கு ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் எச்சரிப்புகளாய் போதிப்போம். ஏனோக்கை போட்டு ஆண்டவரோடு சஞ்சரித்து வாழ நம்ம கற்றுக்கொள்வோம். ஏனோக்கை போல நாம் என்ன செய்வோம்? இந்த விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏனோக்கை போல மரிப்பதுக்கு முன்பதாகவே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை கொடுத்த அருமை சகோதரர்